என்கிட்ட ஒரு காணப்படாத வல்லமை இருக்குது, அது பேர் ஃபெய்த். அந்த ஃபெய்த்தை நான் வார்த்தைன்ற ஒரு ஏவுகணைக்குள்ள கர்த்தர் போட்டு வச்சிருக்கிறாரு. இப்போ அந்த வார்த்தையை எடுத்து என்னுடைய வாயின்ற துப்பாக்கியை வச்சு நான் ஏம் பண்ணி பேசுவேன். நான் எதெல்லாம் பார்த்து வார்த்தையை பேசுறேனோ, வார்த்தைக்குள்ள இருக்கிற கண்ணுக்கு தெரியாத வல்லமை அந்த தடையை தகர்த்து எறிஞ்சிரும். அந்த வியாதியை ஒண்ணு இல்லாம மாத்திரும், அந்த பலவீனத்தை ஒண்ணு இல்லாம மாத்திரும், கமான், அந்த தரித்திரத்தை ஒண்ணு இல்லாம மாத்திரும். டீச்சிங்குள்ள போலாம். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான வல்லமையான ஒரு தொடர் போதனையில் நம்ம இருக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதம், அது பேர் த பிளெஸிங் ஆஃப் த லார்ட். பல வாரங்களாக இதை பற்றி நம்ம பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, தேவன் நம்மளையும் உலக ஜனங்க போலவே வாழணும்னு சொல்லி விடாம வித்தியாசப்படுத்தி வேற லெவலில் வாழ வைக்கிறார். அதை தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம், ஆசீர்வாத வாழ்க்கை அப்படின்னு. இந்த வசனத்தை பாருங்க, நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோட வேதனையை கூட்டார். எல்லாரும் சேர்ந்து படிங்க, அந்த வசனத்தை ரிசைட் பண்ணுங்க, தெரிஞ்சவங்க ரிசைட் பண்ணுங்க. இந்நேரம் நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ரெண்டு விதமான வாழ்க்கை இருக்குது பாருங்க. ஒன்று ஆசீர்வாதத்தை நம்பி ஆசீர்வாதத்தை பிராக்டிஸ் பண்ணி வாழ்றது, இன்னொன்று வேதனையினால வாழ்றது. வேதனையினால வாழ்றதுன்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்றதுன்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம்னா என்ன? அது முதலாவது நம்மை வாழ வைக்கும் தேவனுடைய வல்லமை. வெரி குட், நிறைய பேர் ஆன்சர் பண்றீங்க. நடராத்திரில் எழுப்பி கேட்டாலும் கரெக்டாக சொல்லணும். நீங்க சொல்லுங்க, ஆசீர்வாதம்னா என்னது? வாட் இஸ் a blessing? என்னை வாழ வைக்கும் தேவனுடைய வல்லமை. The power of God that prospers me, that makes me live well. இந்த வெளிப்பாட்டின் கீழே நம்ம வாழணும்னு கர்த்தர் ஆசைப்படுறார். அப்படின்னா வாழ்க்கையில் எங்கே போனாலும் என்னை வாழ வைக்க கர்த்தருடைய வல்லமை இருக்குது, அப்படி வாழணும். பிரதர், என் நல்ல கிளையண்ட் பிரதர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, அப்பவும் ஞாபகப்படுத்திக்கணும், என்னை வாழ வச்சது அந்த கிளையண்ட் இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதம். அவர் என்னை விட்டு போகல. யாரோ ஒரு நபர் உங்களை ரொம்ப நேசிக்கிற நபராக இருந்தாங்க, ஆனால் உங்களை விட்டு போயிட்டாங்க, இல்லை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, இல்லைனா அவர் உங்களை பற்றியே தப்பாக பேசிட்டு சுற்றி திரிகிறாங்கன்னும் போது ரொம்ப மனசு வேதனையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம என்னை வாழ வைக்கிற கர்த்தருடைய வல்லமை இன்னும் குறைஞ்சு போல, அவர் எப்போவுமே என் கூட தான் இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட மாதம் பணம் குறைவாக வருது, நம்மளுக்கு தோணும், ஐயோ அழுதுடலாமா, எங்கேயாவது போய் தலையை இடிச்சுக்கலாமான்லாம் ஒரு சில டைம் தோணும். தேவை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக்கணும், பணம் வேணா இந்த மாதம் குறைவாக வந்திருக்கலாம், என்னை வாழ வைக்கணும் தேவனுடைய வல்லமை குறைவுபட்டு போகவே இல்லை. அப்போ ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்றது தான் கர்த்தருடைய திட்டம். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் பயம் வரும்போது, கவலை வரும்போதெல்லாம் இப்படி சொன்னோன்னா அந்த பயம் இருக்குமா நம்ம வாழ்க்கையில்? இல்லை. அந்த கவலையை நம்ம ஜெயிச்சிருவோம். அப்போ கவலை இல்லாமல் பயம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்கிற வாழ்க்கை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என்னை வாழ வைக்கிற தேவனுடைய வல்லமை என்னோட இருக்குது, அது குறைவுபட்டு போலன்னு சொல்லி ஞாபகப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை கவலை இல்லாத பயம் இல்லாத ஆசீர்வாத வாழ்க்கை. இதுக்கு மாறாக ஒரு வாழ்க்கை இருக்குது, ஆப்போசிட்டா. அந்த வாழ்க்கை என்னது? அதுதான் பாருங்க, வேதனை அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். இந்த வேதனைக்கான எபிரேய சொல் எட்செப். ஒரு சில பேர் ஏற்கனவே அதை நோட் பண்ணி வச்சிருப்பீங்க பாருங்க. இந்த எட்செப் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மன அழுத்தத்துக்கு கூடிய ஒரு வேலை, மன அழுத்தத்தினால செய்கிற ஒரு வேலை, வலி மிக்க உழைப்பு. பாரு, இந்த உலகம் அந்த சிஸ்டம் கீழே தான் வாழ்ந்துட்டு இருக்குது. நம்ம கஷ்டப்படணும், நம்ம கடினமாக உழைச்சா தான் நம்ம முன்னேற முடியும். உழைக்கிறது நிச்சயமாக ஆசீர்வாதம். இந்த கடினமாக உழைக்கிறதுன்றது எங்கேருந்து வருது? நல்லா உழைக்கணுன்றது நான் ஒத்துக்கிறேன், நேர்மையாக உழைக்கணும், உத்தமமாக உழைக்கணும், எதிர்பார்க்கறத விட அதிகமாக செய்யணும், இதை நான் ஒத்துக்கிறேன். இதை தான் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், இதை தான் நம்ம எக்ஸலன்ட் ஸ்பிரிட்னு சொல்கிறோம். ஆனால் கஷ்டப்பட்டால் தான் முன்னேற முடியும் அப்படின்னு யார் சொன்னது? இல்லைனா நான் உழைக்கும் போது என் குடும்பத்தை விட்டுட்டு 15 மணி நேரம் வேலை செய்யணும், சர்ச்சுக்கு வர முடியாத அளவுக்கு நான் ரொம்ப கடுமையாக உழைக்கணும் நான், இல்லைனா ஐயோ அவன் நல்லா இருப்பான் நான் நல்லா இருக்க மாட்டேனே, நான் போய் என் குடும்பத்தை விட்டு ஆரோக்கியத்தை விட்டு கடவுளை விட்டா தான் நல்லா இருக்க முடியுன்ற அந்த உழைப்பு தவறானது. உலகமே இன்னைக்கு அந்த சிஸ்டம் கீழே தான் போயிட்டு இருக்குது. வலிமிக்க உழைப்பு, வலிமிக்க உழைப்பு. ஐயோ நான் வேலை செய்ய, நைட் அண்ட் டே வேலை செய்கிறேன், நான் போயிட்டு 15 மணி நேரம் வேலை செய்கிறேன், 18 மணி நேரம் வேலை செய்கிறேன். உங்கள் ஆரோக்கியம் இல்லை, பரவாயில்ல விடுங்க பதர். பதர் உங்கள் குடும்பத்தோட நேரம் இல்லை, பரவாயில்ல விடுங்க பதர், நான் போல. இல்லை பதர், சர்ச்சுக்கு எப்போல்லாம் வர முடியுமா வரேன் பதர், ஆனால் நான் வரலன்னா கூட கர்த்தர் என்னோட இருக்கிறார் பதர் அப்படின்ட்டு வாழ்கிற வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் கீழே வாழ்கிற வாழ்க்கை இல்லை, அது எட்செப் கீழே வாழ்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்காக வைக்கல, நமக்கு வைக்கப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை. டிசைட் பண்ணுங்க, சொல்லுங்க,
ஆசீர்வாதத்தினால வாழலாமா இல்லை எட்சேப் கீழே நம்ம வாழலாமா? வெரி குட். ஆசீர்வாதத்துக்கு கீழே நம்ம வாழ்றோம். இதை தான் கர்த்தர் சுவிசேஷமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பிரசங்கம் பண்ணார். பாருங்க, எபிரேயர் 4 அதிகாரத்துக்கு வாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன், என்னுடைய ஆசீர்வாதம் உன்னை நல்ல நிலத்துக்கு கொண்டு போக போகுது அப்படின்றார். எகிப்திலேருந்து உன்னை வெளியே கொண்டு போய் உன்னை நான் அப்படியே நடுத்தரில் விட்டுட்டு போக மாட்டேன், வெறும் விடுதலை தான்ப்பா நான் செய்ய முடியுது, இந்த பாலும் தேனும் ஓடுற தேசம்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காதன்னு கர்த்தர் சொல்லாமல் உன்னை நலமும் விசாலமுமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி பிரசங்கித்தார். இதே தான் காஸ்பல் நமக்கும். பாருங்க, ஒரு சில பேர் சொல்லுவாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெறும் பாடுகள் தான், வியாதி அனுபவிக்கணும், தரித்திரத்தை அனுபவிக்கணும், சடார்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், கபார்னு ஒரு வியாதி வரும், குபீர்னு ஒருத்தர் போயிடுவார், இதெல்லாம் தான்ப்பா பாடுகள், இந்த பாடுகளை அனுபவிச்சு நீ வந்து சேர்ந்துரு அப்படின்வாங்க. என்னவோ ரட்சிப்புனா வெறும் பாவ மன்னிப்பு, மோட்சத்துக்கு போகிறதுக்கான ஒரு இன்சூரன்ஸ்ன்ற மாதிரி பேசுகிறாங்க ஒரு சில பேர். ஆனால் வேதத்தை பார்க்குறோம் அப்படி இல்லை. எப்படி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்குறது மட்டும் போதும், எங்கேயாவது சுற்றி திரிஞ்சு செத்து போங்கடா அப்படின்னு விடாம பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போய் விட்டாரோ, அதே போல எல்லாரும் சொல்லுங்க, அதே போல பாவ மன்னிப்பை மட்டும் கொடுத்துட்டு கர்த்தர் விலகிறது இல்லை, நம்மை செழிப்பாக ஆரோக்கியமாக உயர்ந்த ரகமாக வாழ வைக்கிற நல்ல தேவனா இருக்கிறார். அப்போ ரட்சிப்புன்றது ஒரு முழு தொகுப்பு, ஒரு முழு பேக்கேஜ். பாவ மன்னிப்பும் அதில் அடங்கி இருக்குது, செழிப்பும் அடங்கி இருக்குது, உடல் ஆரோக்கியமும் அடங்கி இருக்குது. முழுசாக பிரசங்கம் பண்ணா தான் அது சுவிசேஷம், இல்லைன்னா அது ஒரு அரை பிரசங்கம், அதை நம்ம செய்யவே கூடாது. அப்போ கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் பாருங்க, மேன்மையான வாழ்க்கையை வச்சிருக்கிறார். இப்போ இதை பிரசங்கம் பண்ணார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, எல்லாரும் அனுபவிச்சாங்களா? அதை இவர் சொன்னார் இல்லையா, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன்னா அந்த முழு சந்ததியிலேயே இமேஜின் பண்ணுங்க, பல லட்ச ஜனங்கள் பாருங்க, பல லட்ச ஜனங்கள்ல 2 பேர் தான் அந்த சந்ததியிலிருந்து உள்ள போறாங்க. மிச்சம் பேர்லாம் வந்ததெல்லாம் அடுத்த சந்ததியிலிருந்து வந்த பிள்ளைகள் தான். ஆனால் இந்த 2 பேர் மட்டும் என்ன செஞ்சாங்க, மிச்ச பேர்லாம் என்ன செய்யலை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழும்படி நம்ம என்ன செய்யணும் அதையும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன், எத்தனை பேர் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழணும்னு விருப்பப்படுறீங்க? அப்போ இன்னைக்கு கற்றுக்கிற லெசனை நீங்கள் மறந்துடவே கூடாது. இப்போ அப்படியே தொடரலாமா இந்த வசனத்தை? எபிரேயர் 4:1-2 அப்படியே நம்ம படிக்க போகிறோம் பாருங்க. ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இங்கிலீஷ்ல பார்க்கலாமா இந்த வசனத்தை? ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்குது பாருங்க. For unto us was the gospel preached as well as unto them, but the word preached did not profit them, not being mixed with faith in them. அப்போ இந்த கேள்வி நம்ம கேட்கணும், மிக்ஸ் வித் ஃபெய்த்னா என்ன? விசுவாசத்தோடு அவங்க கலக்காததுனால, வசனத்தை விசுவாசத்தினால கலந்து கேட்காததுனால அந்த வார்த்தை அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்துருச்சு. அப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது, பிரதர், நான் மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை. ஏன்னா நானும் வாரம் பிரசங்கத்தை கேட்குறேன், கிட்டத்தட்ட இப்போ 20 வாரமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த ஆசீர்வாத பிரசங்கம் எனக்கு பயனுள்ளதாக போயிடக்கூடாது, நானும் எப்படியாவது இந்த வார்த்தையை விசுவாசத்தோட கலக்க கற்றுக்கணும். எப்படி விசுவாசத்தோட கலந்து கேட்குறது? ஸோ த கொஸ்டின் இஸ் திஸ், how to mix the word with faith. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு கேட்டுருங்க அவங்க கிட்ட ஒரு தடவை. சரி, அவங்களுக்கு தெரியாது, இப்போ என்ன பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கோம், பை த வே, பேஜாராயிடாதீங்க. How to mix the word with faith. வார்த்தையோட கலந்தா தான் பிரயோஜனமாக இருக்கும். சாரி, வார்த்தையை விசுவாசத்தோட கலந்தா தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க விசுவாசத்தோட கலக்காதவங்க பாவம் செத்து போயிட்டாங்க. 40 வருஷமாக உலகத்திலே மிகப்பெரிய அடக்க ஊர்வலம் அதுதான். ஏன் 40 வருஷமாக அடக்கம் பண்ணே சுற்றி திரிகிறாங்க, பல லட்சங்கள் அடக்கம் பண்ணிட்டாங்க அந்த ஊர்வலத்தில் அப்படியே. ஆனால் நமக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேண்டாம். நமக்கு கேட்குற வார்த்தை பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும். இந்த ஆசீர்வாத வாழ்க்கை நம்ம வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும். ஸோ ஹவு டு எக்ஸ்பீரியன்ஸ் த பிளெஸிங்? அவர் சொல்கிறாரு, வார்த்தையை பிரசங்கிக்கப்படும் போது அதை விசுவாசத்தோட கலக்க கற்றுக்கொள். அதை நீ கலந்துடணும் விசுவாசத்தோட. அது எப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வாங்க எபிரேயர் 11 முதலாவது விசுவாசனா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் நம்ம. வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசனா என்னது? எபிரேயர் 11 அதோடைய முதல் வசனம் படிக்கிறேன் பாருங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இல்லாதவைகளை நம்புறது விசுவாசம்னு சொல்லவே இல்லை, காணப்படாதவைகளை நம்புறது தான் விசுவாசம் அப்படின்றார்.
அப்படின்னா ரெண்டு விதமான உலகம் இருக்குது நம்மளுக்கு தெரியுது. ஒன்று காணப்படுகிற உலகம், இன்னொன்று காணப்படாத உலகம். ஒன்று பூமிக்குரிய உலகம், இன்னொன்று ஆவிக்குரிய உலகம். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட், அன்சீன் வேர்ல்ட், இன்விசிபிள் வேர்ல்ட். நம்ம காணப்படுகிற உலகத்தை பார்த்தே வாழ்ந்தோன்னா we are living by feelings, we are living by emotions. உணர்ச்சிகளால் உணர்வு பூர்வமாக நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனால் காணப்படாத உலகத்தை பார்த்தா விசுவாசத்தில் வாழ முடியும். இப்போ காணப்படாத உலகன்றீங்க வெதர், எப்படி வெதர் பார்க்குறது? காணப்படாத உலகத்தை எப்படி பார்க்குறது? அந்த கண்ணுக்கு தெரியாத பூனை வந்துச்சு பார்த்தீங்களான்னா எப்படி இருக்கும்? தான் கண்ணுக்கு தெரியாதுன்றீங்களே, எப்படி பார்க்குறது? அதுக்காக தான் கர்த்தர் நமக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார், ஒரு ஜன்னலை வச்சிருக்கிறாரு. காணப்படாத உலகத்தை பார்க்கும்படி ஒரு ஜன்னலை வச்சிருக்கிறார். அந்த ஜன்னல் தான் கர்த்தருடைய வார்த்தை. அப்போ காணப்படுற உலகத்துல என் உடம்புல வியாதி இருக்குது, காணப்படாத உலகத்துல ஜன்னலை திறக்கிறேன், ஜன்னலை திறந்து பார்க்கிறேன், ஏசு கிறிஸ்து என் வியாதியை சுமந்தார், அதனால ஆரோக்கியம் என்னுடையது. காணப்படுகிற உலகத்துல குறைபாடு என்கிட்ட இருக்குது பிரதர், போதுமான அளவுக்கு பணம் இல்லை. காணப்படாத உலகத்துல என்ன இருக்குது? ஜன்னலை திறக்கிறேன், அங்க தெரியுது கிறிஸ்து எனக்காக தரித்திரமானதுனால நான் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யனாக்கப்பட்டிருக்கிறேன். பிரதர் காணப்படுற உலகத்துல கன்ஃபியூஷன் இருக்குது பிரதர், என் திருமணத்துல ஒரு கன்ஃபியூஷன், என்னுடைய பிள்ளைகள் வளர்க்குற விஷயத்தில் ஒரு கன்ஃபியூஷன். சரி, காணப்படாத உலகத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஜன்னலை ஓப்பன் பண்ணுறோம், அங்கே நம்ம வசனத்தை படிக்கிறோம். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை விட்டு போகிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ சமாதானம் என்னுடையது. அப்போ காணப்படுகிற உலகத்தை பார்த்து வாழ்ந்தனா நான் உணர்ச்சிகளின் பிரகாரம் வாழ்கிறேன்னு அர்த்தம். காணப்படாத உலகத்தை பார்த்து வாழ்ந்தா நான் விசுவாசத்தின் படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ விசுவாசம்ன்றது இது இல்லை ஆனால் இருக்குது நீ நம்புனா அது விசுவாசம்னு சொல்லுவாங்க. அப்படி நினச்சிடாதீங்க. இது இங்கே இல்லை ஆனால் காணப்படாத உலகத்தில் இருக்குது, அதை பார்த்து பேசுறது தான் விசுவாசம். எத்தனை பேருக்கு இது வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிச்சு? எல்லாரும் சொல்லுங்க, காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்ப கண்ணுக்கு தெரியாத சுகத்தை நம்புறோம், கண்ணுக்கு தெரியாத செழிப்பை நம்புறோம், இன்னும் காணப்படாத ஒரு சில சத்தியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் உன்னதங்களையும் நம்ம விசுவாசிக்கிறோம். ஏன்னா வார்த்தைன்ற ஜன்னல்ல பார்க்குறோம், அது நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்போ விசுவாசத்தில் வாழ்றதுனா என்ன, விசுவாசம்னா என்னன்னு பார்த்துட்டோம். விசுவாசத்தில் வாழ்றதுனா என்ன? அப்படியே அடுத்த 2 வசனங்களை படிச்சிடலாமா? இப்போ விசுவாசம்னா காணப்படாத உலகத்தை பார்த்து வாழ்கிறோம். ஆனால் விசுவாசத்தில் வாழ்றதுனா என்ன? 2வது வசனம் 3வது வசனம் பாருங்க. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள், விசுவாசத்திலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினால் நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால். ஸ்டாப், எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தினால் தேவனுடைய வார்த்தையினால். இப்போ அப்படியே எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையினால் விசுவாசத்தினால். இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேர்ந்ததாக ஆண்டவர் காமிக்கிறார் பாருங்க. அடுத்தது பாருங்க, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அந்த வசனத்தை எப்படி இருக்குதுன்னு. காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னு அர்த்தம், காணப்படாத ஒரு வல்லமையால தான் காணப்படுற உலகம் உண்டாக்கப்பட்டது. அந்த காணப்படாத ஒரு வல்லமை எது? விசுவாசத்தினால். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம் காணப்படாத வல்லமை. இங்கிலீஷ்ல எழுதிங்க பார்க்கலாம். faith is the invisible power of God. கர்த்தர் இந்த சிருஷ்டிப்பை உண்டாக்குனது எப்படி? ஒரு வல்லமையினால. அந்த வல்லமை பேர் விசுவாசம். என்ன பிரதர் அது? அது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. அந்த கண்ணுக்கு தெரியாத விசுவாசம்ன்ற சக்தியை வச்சு கர்த்தர் இந்த உலகத்தையே உண்டாக்குனார். பிரதர் அது எப்படி பிரதர் எனக்கு கிடைக்குது? அதான் அந்த வசனத்தை படிக்கிறோம் 3வது வசனத்துல. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால். விசுவாசத்தினாலேயா வார்த்தையினாலேயா? ரெண்டும் ஒன்னோட ஒன்று கலந்தது. அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ணாரு? இந்த காணப்படுகிற உலகத்தை காணப்படாத வல்லமையினால உண்டாக்குனார். காணப்படாத வல்லமையின் பேரு விசுவாசம். ஆன்சர் பண்ணுங்க, காணப்படாத வல்லமையின் பேரு. இந்த விசுவாசம்ன்ற வல்லமையை ஆண்டவர் எடுத்து ஒரு மிசைல்குள்ள வச்சார், ஒரு ஏவுகணை, ஒரு வெடிகுண்டுக்குள்ள வச்சார். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஓகே, எல்லாரும் கையில் இப்படி 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 காமிங்க பார்க்கலாம். ஒரு பொருளை பிடிச்சிட்டு இருக்கிறது போல. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை விசுவாசம் என்னும் வல்லமையை கொண்டது. அப்ப இந்த வார்த்தையை நான் எடுத்து துப்பாக்கியில போடுறேன், இல்லைன்னா ஒரு பீரங்கிக்குள்ள போடுறேன். எடுத்து ஏதாவது கையில் ஒரு கன் வச்ச மாதிரி காமிங்க பார்க்கலாம். காமிங்க, பரவாயில்ல, எல்லாரும் கன் வைக்கிற மாதிரியா? சரி, நல்லா. இப்போ நீங்க ஆன்சர் பண்ணுங்க. கண்ணுக்கு தெரியாத சக்தி எது? வெரி குட். இந்த பக்கம் நிறைய விசுவாசம் வருது, எல்லா பக்கத்துல இருந்து வரட்டும். கண்ணுக்கு தெரியாத தேவ சக்தி எது? இப்போ இந்த விசுவாசத்தை தூக்கி ஒரு புல்லட்ல வைக்கிறேன், ஒரு மிசைல்ல வைக்கிறேன். அந்த வெடிகுண்டு பேர் என்னது?
சத்தமா சொல்லுங்க, என்னது அது? தேவனுடைய வார்த்தை. இப்போ எனக்கு எதிராக ஒரு தடை இருக்குது, அதை தகர்க்கணும். நான் என்ன பண்றேன்? நான் அதை தூக்கி நான் அதை லோட் பண்றேன், கன்ல லோட் பண்றேன், பீரங்கில லோட் பண்றேன். அந்த வெப்பன் ஹோல்டர் எது? நம்மளுடைய வாய். நம்மளுடைய வாய். இப்போ எது தகர்க்கப்படணுமோ அதை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசினேன்னா, நல்லா கவனிங்க, இந்த வார்த்தைன்ற விசுவாசம் வல்லமை உடைய அந்த வெடிகுண்டு நான் தகர்க்கப்பட வேண்டிய அந்த செவறுகளை, அந்த தடைகளை தகர்த்து எறிஞ்சிரும். அப்படின்னா நான் என் வாழ்க்கையை பார்க்குறேன். எதை தகர்க்கணும், எதை ஒண்ணுலாமாக்கணும்? வியாதி, பலவீனம், பண கஷ்டம், தரித்திரம், மன நிம்மதி இல்லாத ஒரு நிலை பாருங்க, இந்த குழப்பம், இது எல்லாத்தையும் நான் தகர்க்கணும். எப்படி தகர்க்கிறது? பிரச்சனையே இல்லை, என்கிட்ட ஒரு காணப்படாத வல்லமை இருக்குது, அது பேர் ஃபெய்த். அந்த ஃபெய்த்தை நான் வார்த்தைன்ற ஒரு ஏவுகணைக்குள்ள கர்த்தர் போட்டு வச்சிருக்கிறாரு. இப்போ அந்த வார்த்தையை எடுத்து என்னுடைய வாயின்ற துப்பாக்கியை வச்சு நான் ஏம் பண்ணி பேசுவேன். நான் எதெல்லாம் பார்த்து வார்த்தையை பேசுறேனோ, வார்த்தைக்குள்ள இருக்கிற கண்ணுக்கு தெரியாத வல்லமை அந்த தடையை தகர்த்து எறிஞ்சிரும். அந்த வியாதியை ஒண்ணு இல்லாம மாத்திரும், அந்த பலவீனத்தை ஒண்ணு இல்லாம மாத்திரும். கமான், அந்த தரித்திரத்தை ஒண்ணு இல்லாம மாத்திரும். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்றதுக்காக? வார்த்தைன்றது ஒரு வல்லமையுடைய ஒரு தொகுப்பு. It's fully loaded with power. அந்த பவர் பேர் ஃபெய்த். அந்த ஃபெய்த்தை தூக்கி கர்த்தர் எங்க வச்சாரு? வார்த்தைக்குள்ள வச்சாரு. இப்போ வார்த்தையை எடுத்து நம்மளுடைய வாயில வச்சு நம்ம பேசணும்னா, வார்த்தையை ஏம் பண்ணி நம்ம பேசணும்னா, கர்த்தருடைய வார்த்தை தகர்க்க கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் தகர்த்தி எறிஞ்சு நம்மளை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்தினால வாழ்றதுனா என்ன? வாயின் வார்த்தைகளால வாழ்றது. பிரதர், நான் விசுவாசத்தில் வாழ்றேன் பிரதர் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. என்னாச்சு பிரதர்? இல்லை வேலை இல்லை பிரதர், ரொம்ப நாளாக பண கஷ்டமாக இருக்கிறேன் பிரதர், காலைல எந்திரிக்கிறதே 11:45 தான் பிரதர், எந்திரிச்சு பல்ல வலிக்கு 2 மணிக்கு நாஸ்டா சாப்பிட்றேன் பிரதர் நான். பிரதர் அப்புறம் எப்படி பிரதர் வாழ்றீங்க? ஏதோ விசுவாசத்தில் தான் வாழ்கிறேன் அப்படின்வாங்க. இப்போ நான் விசுவாசத்தில் வாழ்றதுன்னா தோல்வியில் வாழ்றதுன்னு அர்த்தமா? விசுவாசத்தில் வாழ்றதுன்னு அர்த்தம் டெய்லி காலையில் பிசாசு வந்து மூஞ்சில் என்ன அடிப்பான், நீ ஒரு தரித்திரன், நீ சரியில்லைன்னு, அதை வாங்கிட்டு வாழ்றது தான் விசுவாச வாழ்க்கையா? நிறைய பேர் விசுவாச வாழ்க்கையை தோல்வியின் வாழ்க்கைக்கு சமமாக பேசிட்டு போயிடுவாங்க. என்ன பதர் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை பதர், ஒரு சந்தோஷம் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்புறம் எப்படி பதர் வாழ்றீங்க? ஏதோ விசுவாசத்தில் வாழ்கிறேன் பதர்னு வாங்கும். விசுவாசத்தில் வாழ்றதுனா தோல்வியில் வாழ்ற வாழ்க்கை இல்லை. விசுவாசத்தில் வாழ்றேன்னா கர்த்தருடைய வார்த்தையை என் வாயில வச்சு அதை பேசி பேசியே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். விசுவாச வாழ்க்கைன்றது வார்த்தையை அறிக்கை செய்து வாழப்படுகிற ஒரு வாழ்க்கையா இருக்குது. எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க? அதை ஆன்சர் பண்ணுங்க. விசுவாச வாழ்க்கைனா என்னது? கர்த்தருடைய வார்த்தையை பேசி பேசி வாழ்றது, அதுதான் விசுவாச வாழ்க்கை. உங்களுக்கு 4 பாயிண்ட் கொடுக்க போறேன். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்க பார்க்கலாம், எழுதிங்க இதை. To live by faith is to live by speaking out the word. விசுவாசத்தில் வாழ்றதுன்ன உடனே அது ஏதோ ஒரு மிஸ்ட்ரியான விஷயம், அது ஒரு மர்மமான விஷயம் நினைச்சிடாதீங்க. விசுவாசத்தில் வாழ்றதுன்னா அது வாழ்றது அப்படின்னா என்ன? அப்படின்னா அது அப்படிதான். அவர் என்ன சொல்ல, அது சொல்ல முடியாதது. உனக்கு தெரியுமா? தெரியலாம், தெரியாம கூட போகலாம். யாரை கேட்கறது? போய் பிரதரை கேட்டுக்கா. ஈஸி. விசுவாசத்தில் வாழ்றதுன்னா என்னது? கர்த்தருடைய வார்த்தை எடுத்து பேசி பேசி வாழ்றேன். வியாதி வருதா, என்ன பண்றோம்? கர்த்தருடைய வார்த்தையை நேராக பேசுறோம், அதுக்காக. தரித்திரம் வருதா, என்ன பண்றோம்? கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பேசுறோம், அதுக்கு எதிராக. வாழ்க்கையில் பிரச்சனையா, தேவையா, பலவீனமா, எப்பெல்லாம் நான் வார்த்தையை எடுத்து பேசுறேனோ அப்பெல்லாம் நான் விசுவாசத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சிம்பிள். விசுவாசத்தில் வாழ்றதுன்னா என்ன அர்த்தம்? படிங்க பார்க்கலாம், சொல்லுங்க. விசுவாசத்தினால் வாழ்வது என்பது வார்த்தையை பேசுவதன் மூலம் வாழ்வது. எல்லாரும் கை உயர்த்துங்க, எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கவலைப்பட்டு வாழ மாட்டேன். சொல்லுங்க. பயப்பட்டு வாழ மாட்டேன். சத்தமா சொல்லுங்க. சஞ்சலத்தோட வாழ மாட்டேன். வார்த்தையை பேசி பேசி நான் வாழ போறேன். கை வெட்டி சொல்லுங்க. என் வாழ்க்கைக்காக, என் எதிர்காலத்துக்காக, உடல் ஆரோக்கியத்துக்காக, செழிப்புக்காக வார்த்தையை பேசி நான் வாழ போகிறேன். அதுதான் விசுவாச வாழ்க்கை. புரிஞ்சுக்கிட்டவங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்க பார்க்கலாம் அந்த நேரத்தில். ஸோ ஒரு தடையை பார்க்குறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட பீரங்கியும் இருக்குது, உங்ககிட்ட புல்லட்டும் இருக்குது. அந்த புல்லட்டுக்குள்ள கர்த்தருடைய விசுவாசம்ன்ற சக்தியும் இருக்குது. விசுவாசம்ன்ற சக்தியை எடுத்து வார்த்தைன்ற புல்லட்ல போட்டு, ஏவுகணையில போட்டு நமக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ நீ பேசணும், நீ பேசணும்னா நான் எல்லாத்தையும் தகர்த்து எரிஞ்சிடறேன் அப்படின்றார் கர்த்தர். இதுதான் விசுவாச வாழ்க்கை. ஆமென். இதுதான் விசுவாச வாழ்க்கை. விசுவாசத்தை பேசுங்க. வெறும் நம்மளுடைய சந்தேகத்தையும் நம்மளுடைய கவலையும் சத்தமாக பேசிட்டு இருக்கக்கூடாது. விசுவாசத்தை பேச நம்ம கற்றுக்கணும். டாக்டர் பால் யோங்கிச்சோ அவர் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறார். ஆனால் உலகத்திலே மிகப்பெரிய சபைக்கு போதகராக இருந்தவர் அவர் தான். ஒரு நாள் அவர்கிட்ட ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு த்ரோட்டில் கேன்சர். ஸோ தொண்டை பகுதியில் கேன்சர் இருந்ததுனால ஜெபத்துக்காக அவர்கிட்ட வருவாங்க.
ஸோ இவர்கிட்ட வந்து ஜெபிச்சுக்குவாங்க, இவரும் ஜெபம் பண்ணி அனுப்புவார். ஆனால் ஜெபம் பண்ணி அனுப்பிட்ட பிறகு திரும்பியும் வருவாங்களா அந்த அம்மா, இன்னொரு நாள் வருவாங்க. வந்து ரொம்ப மனசு வேதனையாக வருவாங்களா, ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணி இன்னும் ஒன்றும் நடக்கல ஐயா, ஜெபம் பண்ணுங்க ஐயா. திரும்பியும் ஜெபம் பண்ணி அனுப்புவாராம் பாரு. இந்த மாதிரி பல தடவை ஜெபம் பண்ணி அனுப்புவாராம். வரும்போதெல்லாம் இந்த அம்மா பிற்போக்காகவே பேசிட்டு வருவாங்களாம். ஒன்றும் நடக்கலையா, ஒரு வித்தியாசமும் இல்லையா, இப்படியே பேசிட்டே வருவாங்களாம் பாரு. ஒரு நாள் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் அதிகமாக பேசிட்டாங்க. என்ன பாஸ்டர் ஐயா உங்கள்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுறேன், சுகமே கிடைக்க மாட்டேங்குது, பிசாசுக்கு உங்களை விட நிறையா வல்லமை போங்க அப்படின்னு ஒன்று இவரு கோவம் வந்துச்சான். இதம்மா சிஸ்டர் எந்திரிங்க போங்க, நீங்கள் வராதிங்க போங்க அனுப்பி விட்டுக்கிறாரு. இந்த அம்மாவுடைய மனசு உடஞ்சி அழ ஆரம்பிச்சிருச்சு. அழுத உடனே இவருக்கு மனசே பேஜார் ஆயிடுச்சான். சே நல்லா இப்படி பேசிட்டோமே நம்ம. ஆவியானவர் சொன்னாரா, எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்றதுன்னு நீ சொல்லிக் கொடு, டீச் பண்ணு அவங்களுக்கு. அப்போ ஆவியானவர் சொன்னாரா, சுகத்தை நான் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல இவங்க வாயின் வார்த்தை மாறணும். இவங்க பேசுறது வெறும் பிற்போக்கா நெகட்டிவா, ஐயோ என்ன ஆகுமோ இப்படி ஆயிடுச்சு, உங்களோட பிசாசு வல்லமையானவன் இப்படிலாம் சொன்னால் எப்படி ஜெபம் வேலை செய்யும், எப்படி தான் ஜெபிக்கிறது இவங்களுக்கு. இப்போ இவர் சொல்லி கொடுத்தாரா, முதல்ல வாயின் வார்த்தைகளை தான் மாற்றணும். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, உனக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் அப்படின்ட்டு 10,000 தடவை இயேசுவின் தழும்புகளால் சுகமானன்னு எழுதிட்டு என்கிட்ட எடுத்துகிட்டு வரணும். அப்புறம் தான் ஜெபம் பண்ணும் உனக்கு. ஆனால் ஒவ்வொரு தடவை எழுதும் போதும் வாயை திறந்து அதே வார்த்தையை அறிக்கை பண்ணுட்டார். இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன் 10,000 தடவை எழுதி அனுப்பி விட்டார். பாஸ்டர் ஐயா ஒரு பெரிய ஜெப மலையை வாங்கி போட்டிருக்கிறாரு, அங்கே தான் ஜெபம் பண்ண போகிறாங்க எல்லாரும். 15 நாளாக இந்த அம்மா உட்காந்து எழுதுறாங்களாம் பாருங்க, எவ்வளோ முடியுமா அவ்வளோ. இயேசுவின் தழும்புகளால் சுகமான, ஞாபகம் வச்சுங்க, த்ரோட் கேன்சர் உங்களுக்கு. 10,000 தடவை எழுதி முடியும்னு அனுப்பிட்ட பிறகு ஒரு 15 நாள் விட்டு இந்த அம்மா வர்றாங்க. நல்லா அறிக்கை செஞ்சு எல்லாம் எழுதிட்டு வர்றாங்க. எக்ஸைட்டடாக வந்தாங்களாம். பாஸ்டர் ஐயா நீங்கள் கொடுத்த ஹோம்ஒர்க்கை எழுதிட்டேன் நான், இங்கே பாருங்கள் 10,000 தடவை எழுதிக்கிறோம். அப்படியே சந்தோஷமாக பேசினாங்களாம். பாஸ்டர் கேட்டாராம், அது சரி என்ன த்ரோட்டு நல்லாகுது, நல்லா பேசுகிறீங்க, என்னாச்சு உங்கள் வாய்ஸ்க்குன உடனே. அப்போ தான் இவங்க நோட் பண்ணுறாங்களாம், ஆமாம் ஐயா தொண்டை வழி இல்லை, அடட அந்த த்ரோட் பெயினே இல்லை, அந்த தொண்டை கேன்சர் இல்லைன்னு நினைக்கிறேன், கம்ப்ளீட்டாக நல்லா இருக்கிறேன், நான் அதை கண்டுக்கவே இல்லையா, நான் வெறும் வார்த்தையை பேசுகிறதும் எழுதுறது மேலே நோக்கமாக இருந்தேன்னா, வழியே இல்லை, நீ போமா செக் பண்ணு அனுப்பி விட்டுக்கிறாரு. டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்கிறாரு, ஆச்சரியப்படுறாராம் பாருங்க, த்ரோட் கேன்சரே இல்லை, எங்கே போச்சுன்னே தெரியல, ஆச்சரியமாக இருக்குதுன்னு அனுப்பி விட்டார். உண்மையாக நடந்தது. வார்த்தைக்குள்ள விசுவாசம்ன்ற வல்லமை இருக்குது. அந்த விசுவாசம் தான் உலகத்தை உண்டாக்குச்சு. அதே விசுவாச வல்லமையால வியாதியை ஜெயிக்க முடியும். அதே விசுவாச வல்லமையினால பலவீனத்தை ஜெயிக்க முடியும். அதே விசுவாச வல்லமையினால கெட்ட பழக்கங்களை ஜெயிக்க முடியும். அதே விசுவாச வல்லமையால கடன் பிரச்சனை ஜெயிக்க முடியும். நல்லா கவனிங்க. இப்போ அந்த விசுவாச வல்லமையை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு? ஒரு மிசைல்குள்ள வச்சிருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இப்போ நம்ம அதை பேசும்போது தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. இப்போ விசுவாசத்தில் வாழ்றதுனா என்னது? பைபிளை தலைமாட்டில் தூங்குறதுன்னு நினச்சுங்கிறேன். ஒரு பெரிய பைபிளை சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு வர்றதுன்னு இல்லை. இதெல்லாம் சர்ச்சுக்கு பைபிள் எடுத்துன்னு வர்றது முக்கியமானது. வேதத்தை ஃபாலோ பண்ணுறது நல்லது. நிறைய வசனத்தை படிக்கிறோம், கர்த்தர் மேலே பயபக்தியாக இருக்கிறோம். அதை நான் எந்த வகையிலையும் இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல. அதை நம்ம செய்கிறோம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால. ஆனால் விசுவாச வாழ்க்கைனா என்னது? வல்லமை நிறைஞ்ச வார்த்தை எடுத்து நம்மளுடைய வாயின் மூலமாக நம்ம பேசி 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 நம்ம வாழ்றோம் பார், அதுதான் விசுவாச வாழ்க்கை. ஹல்லேலூயா. முதல் சத்தியத்தை எழுதிட்டீங்களா? What does it mean to live by faith? To live by faith is to live by speaking out the word of God. தேவனுடைய வார்த்தையை பேசுவதன் மூலம் வாழ்வது, அதுதான் விசுவாச வாழ்க்கை. அதுதான் புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த மாதிரியே இப்போ நம்ம வாழணும்னு இல்லை. பாரு, உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கர்த்தர் மாற்றிருக்கிறார் நம்மளன்னு சொல்லி. வாங்க எல்லாருமே ரோமர் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதனுடைய 5ஆம் வசனத்துலேருந்து 8ஆம் வசனத்து வரைக்கும் படிக்கிறேன் பாருங்க. பைபிளை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, பைபிளில் நிறைய விஷயங்களை நீங்கள் அண்டர்லைன் பண்ண முடியும். ஒரு சில குட்டி குட்டி நோட்ஸ் அதில் நீங்கள் எழுதிக்க முடியும். பைபிளை ஸ்டடி பண்ணுறதுக்கு முதல் பைபிள் நம்மளுக்கு வேணும் இல்லையா? அதனால் ஒவ்வொருத்தரும் நான் என்கரேஜ் பண்ணுறேன், பணத்தை செலவு பண்ணி வேதத்தை வாங்குங்க. வேத புத்தகத்தோடு சர்ச்சுக்கு வாங்க, நிறைவா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மோசே நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து என்ன எழுதுறாருன்னு பாருங்க, என்ன சொல்றாருன்னு. பழைய ஏற்பாட்டு வாழ்க்கை. இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். செய்கிற அப்படின்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க பைபிளில். that summarizes the entire Old Testament life. செய்கிற மனுஷன், ஒழுங்கா இதை செஞ்சா தான் நீ நல்லா இருப்ப, இதை செய் இதை செய் இதை செய். கிரியைகளின் வாழ்க்கை, பிரமாணத்தின் வாழ்க்கை. இப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி பார்க்கலாமா? அடுத்த வசனம் பாருங்க. விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அன்றி. அண்டர்லைன் பண்ணுங்க, சொல்லுகிறது.
நியாயப்பிரமாணத்தினால் வரும் நீதி ஒருவன் இந்த மனுஷனை ஒருவன் இதை எல்லாவற்றையும் செய்கிறவனாக இருக்கணும், செய்கிறது. ஆனால் புதிய ஏற்பாடுன்னு வரும்போது சொல்லுகிறது. பழைய ஏற்பாடு செய்கிறது, புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் எப்படி வாழணும்? செஞ்சு செஞ்சு வாழணும். இதை கீழ்ப்படி, அதை கீழ்ப்படி, அதை கீழ்ப்படி அப்படின்னு கிரியைகள். புதிய ஏற்பாடுனா என்ன வேணாலும் வாயை திறந்து சொல்லி வாழணும், பேசி வாழணும். அடுத்த 2 வசனம் பாருங்க, இன்னொரு வசனத்தை படிச்சிடலாமா? இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இட் சேஸ், இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தின் வார்த்தையே. பழைய ஏற்பாட்டு ஜனங்க கிரியைகள்னால வாழ்ந்தாங்க. நம்ம எப்படி வாழ்றோம்? கர்த்தருடைய விசுவாச வார்த்தையினால வாழ்றோம். விசுவாச வார்த்தை சொல்லுங்க எல்லாருமே. இப்ப விசுவாசம்னா அதை வாய் திறந்து பேசணும், இல்லைன்னா அது விசுவாசமே இல்லை. விசுவாசம்ன்றது நம்ம வாய் திறந்து பேசினாதான் அது வெளிப்படுகிறது. இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன் பாருங்க, 2 கொரிந்தியர் 4:13, 2 Corinthians 4:13 பாருங்க. விசுவாசித்தேன் ஆகையால் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னாரா? விசுவாசித்தேன் ஆகையால் முனவி கொண்டு இருந்தேன்னு சொல்ல, விசுவாசித்தேன் ஆகையால். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சுகம் உங்களுடையதுன்னு? அப்போ சுகத்தை முதல் நம்ம பேசணும், செழிப்பை பேசணும், நன்மையை பேசணும். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாச வாழ்க்கைனா வாய் திறந்து பேசி வாழ்கிற வாழ்க்கை. கர்த்தர் சுகமாக்கிட்டாருன்னா அதை வாய் திறந்து சொல்லணும், அதை வாய் திறந்து பேசுகிறோம், அதை சொல்லுகிறோம். ஏன்னா இதுதான் புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை முறை. இன்னைக்கு ஒவ்வொருத்தரை பார்த்து கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறார், உனக்கு என்ன வேணும்? வாயின் வார்த்தையை பயன்படுத்து, என் வசனத்தை படி, என் வசனத்துல இருந்து நீ வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கிட்டு உனக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற வார்த்தைகளை பேச கத்துக்க, அறிக்கை செய்ய கத்துக்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதனால தான் உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன் பாருங்க. ஆதி சபையின் பெரியோர்கள் சொன்னாங்க, கிறிஸ்தவம் என்பது மாபெரும் அறிக்கையின் மார்க்கம். எழுதிங்க பார்க்கலாம். ட்ரூத் நம்பர் 2, கிறிஸ்டியானிட்டி இஸ் கால்ட் தி கிரேட் கன்ஃபெஷன். மாபெரும் அறிக்கையின் மார்க்கம். Christianity is called the great confession. Great confusion இல்ல, great confession. நீங்க great confusionல இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி great confession. ஏன் great confession? கிறிஸ்தவனாலே அறிக்கை செஞ்சுட்டே இருப்பாங்க. பாவ அறிக்கை இல்ல, பாவத்தை நிவர்த்தி செய்த இயேசு கிறிஸ்துவின் செயல் அறிக்கை செஞ்சுட்டே இருப்போம். இயேசு கிறிஸ்து செய்து முடிச்சதை அறிக்கை செய்வோம். சுகம் வேணுமா? வாயின் அறிக்கை. செழிப்பு வேணுமா? வாயின் அறிக்கை. விசுவாச அறிக்கையினால பிழைக்கிறது தான் விசுவாச வாழ்க்கை. அப்ப நம்ம வாய் திறந்து பேசணும், சுகத்தை பேசணும். வெறும் முனவிட்டு இருந்தா ஆகாதுன்னு சொல்றேன் நான். வெறும் என்ன பத்திர சொன்னீங்க? சுகமானன்னு சொன்னேன் நான். இப்ப என்ன சொன்னீங்க? இப்ப சமாதானம் சொன்னேன் நான். ஹம் பண்ணி வாழ முடியாது. விசுவாசித்தேன் ஆகலால் நான் ஹம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல அவர் இல்லையா? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். 2வது ட்ரூத் எழுதிட்டீங்களா? கிறிஸ்டியானிட்டி இஸ் கால்ட் the great confession. அப்ப கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம வாழ வேண்டிய விதமே அவருடைய வார்த்தை எடுத்து அதை அறிக்கை செய்தே நம்ம வாழணுமா இருக்குது. ஏன்னா கர்த்தர் நமக்காக இந்த அறிக்கையின் மார்க்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். விசுவாசம்ன்றது ஒரு வல்லமை. அந்த வல்லமையை கர்த்தர் வார்த்தையில வச்சிருக்கிறார். அந்த வார்த்தையை எடுத்து நம்ம பேசும்போது வல்லமை ரிலீஸ் ஆகுது, எல்லா தடைகளும் தகர்க்கப்படுகிறது. கிறிஸ்டியானிட்டி இஸ் a great confession. அப்ப கிறிஸ்தவம் என்ன பண்ணணும்? அறிக்கை செஞ்சு வாழணும். நம்ம சர்ச்சில் அதனால தான் நிறைய அறிக்கைகள் இருக்குது, கன்ஃபெஷன் இருக்குது. 6வது நேரத்தில் பாருங்க, கன்ஃபெஸ் பண்ண சொல்கிறோம். நம்ம சொல்கிறோம்ல, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், அது ஒரு கன்ஃபெஷன். கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருக்கிறார், நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, அழகாக இருக்கிறீங்க, அது ஒரு கன்ஃபெஷன். கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். சில பேர் அழகாக தெரியலனாலும் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லிட்ட பிறகு அப்படி மாறுவாங்கன்ற இயேசுவின் நாமத்தில். அவங்க உங்களுக்கு சேம் டியூன்னு சொல்லக்கூடாது, சேம் டியூ நானும் அதுக்கு தான் சொன்னேன். ஆனால் இது ஒரு கன்ஃபெஷன். இது கர்த்தர் மாற்றுவார், அதுக்கேற்ற மாதிரி கர்த்தர் மாற்றுவார். நம்ம சர்ச்சில் காணிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறோம்? ஒரு பெரிய சோக கதையெல்லாம் நம்ம சொல்லி அழ வச்சு காணிக்கை கொடுங்க. நம்ம யாரையும் மோட்டிவேட் பண்ண தேவையில்ல, கை தட்டுறோம். ஏன் கை தட்டுறோம்? என்ன கர்த்தர் விதைக்கும்படி மாற்றி இருக்கிறாரேன்னு கர்த்தருக்கு நன்றி செலுத்துறோம். தேவ ராஜ்யத்தில் விதைக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்தாரே நன்றி செலுத்துறோம். நம்ம விதைக்கிறது ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாங்க நம்ம பிரதர்ஸ் இங்கே வந்து அறிக்கை செய்கிறாங்க. கரெக்டாக இல்லையா? அறிக்கை செய்ய சொல்லி கொடுக்குறாங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார், என்னை வாளாக்காமல் வயிறாக்குவாரா? கரெக்டாக டாப் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், நான் கடன் வாங்காமல். கடன் அந்த டைம் ரொம்ப ஜாக்கிரதை ஆகிடுவாங்க நம்ம பிரதருங்க. ஏன்னா நம்ம நான் கடன் வாங்கியே இருப்பேன் அப்படின்ற எண்ணம்லாம் வரும். ஆனால் அதை ஜெயிப்பேன். அந்த நேரத்தில் பிரசாத் கண்ணை மூடிடுவார். பார்த்துக்கிறீங்களா? அதை கண்டவரே இந்த ஜனங்களோட முகத்தை பார்த்தா கடன் வாங்குவான்ற மாதிரி
சொல்லுங்க, கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவனாய் இருப்பேன். இது அத்தனையும் அறிக்கை செஞ்சு தான் விதைக்கிறோம். ஏன் பிரதர் எல்லாத்துக்கும் முன்னாடி அறிக்கையை கொண்டு வர்றீங்க? சிஸ்டர், கிறிஸ்தவன்றது மாபெரும் அறிக்கையின் மார்க்கம். அப்படி தான் வாழணும். சார் அது விடுங்க, கம்யூனியன் எடுக்கிறோம். என்ன பண்ணுறோம் நம்ம கம்யூனியன் நேரத்தில்? எல்லாம் அப்படியே கடகடன் அப்படியே வாயில் போடும் குடிச்சு முடிச்சிடறோமா நம்ம? இல்லை, லைட் இன்னைக்கு கொஞ்சமாக கொடுத்துறாரு பிரதர். வாட் பிரதர்? அப்படி இல்லை, அதை அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், இயேசுவின் காயங்களால் ஆரோக்கியமாக இருக்கிறேன், வியாதி என்னுடையதில்லை, பலவீனம் என்னுடையதில்லை. ஆமென். அப்புறம் சொல்கிறோம், தீர்காயுஸ் என்னுடையது. எத்தனை பேர் சத்தமாக சொல்கிறீங்க அந்த வார்த்தைகளை? தீர்காயுஸ் என்னுடையது, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற. இதை அறிக்கை செஞ்சு அப்புறம் நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். நம்ம முதல் தடவை சர்ச்சுக்கு வர நேரத்தில் சில டைம் சங்கடப்பட்டு இருந்திருக்கலாம். யாராவது நீங்கள் அவசரப்பட்டு குடிச்சு ஐயோ யாரும் குடிக்கலையாப்பா அப்படின்னு நீங்கள் இருந்திருக்கலாம். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த தடவை அறிக்கை செஞ்சு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. சர்வீஸ் முடியும் போது என்ன பண்ணுறோம்? அறிக்கை செய்கிறோம். நான் உங்களை பார்த்து ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படியா சொல்கிறீங்க? அப்படி சொன்னால் என்ன வேலை செய்ய? ஆமென். அவருடைய முகத்தின் சிரிப்புனால, ஏன்னா அவர் நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறார். அதுதான் ஒரிஜினல் ஹீப்ரூடைய அர்த்தம். நம்பர் 6 அந்த ஒரிஜினல் அர்த்தம் அதுதான். அவருடைய முகத்தின் சிரிப்பினால் என் வாழ்க்கையில் கிருபை அதிகமாகும். ஆமென்னு சொல்றீங்க. அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால சமாதானம் நிரம்பி வழியும். முழுமையா நம்ம சர்ச் சர்வீஸ் முழுசா வெறும் அறிக்கை செஞ்சுட்டே இருக்கிறோம். ஏன்? இதுதான் கிறிஸ்தவத்தின் ஒரு மார்க்கமா இருக்குது. இப்படிதான் நம்ம வாழணும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நல்ல அறிக்கையினால தான் நீங்க வாழ போறீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு தான் சர்ச்சுக்கு வரோம். நல்ல நல்ல அறிக்கைகளை பெற்றுக்கொள்றோம், இங்க வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்றோம். அப்போ முதலாவது விசுவாசம் என்னது? விசுவாசத்தில் வாழ்றதுன்னா என்ன அர்த்தம்? முதல் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாமா? How do you live by faith? விசுவாசத்தினால் வாழ்வது என்பது வார்த்தையை பேசுவதன் மூலமாய் வாழ்வதாகும். இரண்டாவதா கத்துக்கிட்டோம், கிறிஸ்தவன்றது மாபெரும் அறிக்கையின். ஏன் மாபெரும் அறிக்கை? Why is it called the great confession? Because he is greater than anything that we are going through. நான் அனுபவிச்சிருக்கிற வியாதியை விட கர்த்தர் பெரியவர். அதனால தான் என் கன்ஃபெஷன் கிரேட் கன்ஃபெஷன். என்னுடைய வாழ்க்கை நிலைமையை விட என் கர்த்தர் சிலுவையில செய்து முடிச்சது அதை விட பெருசா இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, பெரிய அறிக்கை, மாபெரும் அறிக்கை. சொல்லுங்க, வியாதியை விட என் அறிக்கை வல்லமையானது, பலவீனத்தை விட என் அறிக்கை பெரியதா இருக்குது. மாபெரும் அறிக்கை, கிரேட் கன்ஃபெஷன். இப்போ அதுக்கு நம்ம உண்மையை சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அப்படின்னா earthly facts நம்ம தவிர்க்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் அதையே சொல்லிக்கிட்டு நம்ம அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், டாக்டர்கிட்ட போறீங்க, உனக்கு என்ன வியாதின்னு கேட்டால், எனக்கு வியாதியே இல்லை, தீர்காயுஸ் என்னுடையது, சுகம் என்னுடையது, செழிப்பு என்னுடையது, ஆமென் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார்? யார் அவரை விட்டது? மென்டல் ஹாஸ்பிட்டல் அந்த பக்கத்தில் இருக்குது, அங்கே போங்க. சர்ச்சுக்கு போய் மென்டலாக இருக்கிறான். இந்த சர்ச்சுப்பா? கிரேஸ் பதர் சர்ச்சா? எவ்வளோ பேராக வரீங்க இந்த மாதிரி? அப்படி ஆகிடக்கூடாது சிச்சுவேஷனா. அந்த இடத்துல இப்போ ஏதோ உடம்பு சரியில்லைன்னு போனீங்க, தப்பு இல்லை. பை த வே, ஹாஸ்பிட்டல் போகிறது ஒரு சில பேர் அதை பாவம் நினச்சிப்பாங்க. மாத்திரை எடுக்கிறது ஒரு பாவம். மாத்திரை இது எல்லா வித ஞானத்தை கொடுத்தது கர்த்தர் தான் இல்லையா? மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுக்கறது கர்த்தர் தான். அவங்க வியாதியை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறாங்க மெடிக்கல் வேர்ல்டு. கர்த்தரும் வியாதியை சத்ருவா தான் பார்க்குறார். அதனால் ஒரு பாவம் இல்லை, மருந்து எடுத்துக்கிறதோ மாத்திரை எடுத்துக்கிறதோ வியாதி சுகமாகும்படி அது பாவம் இல்லை, அப்படி நினச்சிடாதீங்க. ஆனால் டாக்டர் கேட்குறாரு, என்ன ஆச்சு அப்படின்ன உடனே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறத சொல்லலாம், தப்பு இல்லை. அட்மிட்டிங் ஃபேக்ட்ஸ் இஸ் நாட் நெகட்டிவ் கன்ஃபெஷன். ஏதிங்க, ஒரு சில பேர் அது ஏதிக்கணும், எல்லாம் பயம் வரும் உங்களுக்கு. இப்படி இருக்குது டாக்டர், என் சரீரத்தில் இந்த வலி இருக்குது, இந்த வேதனை இருக்குதுன்னு சொல்கிறது அது விசுவாச குறைவுன்னு பார்த்துறாதீங்க. அது அட்மிட்டிங் ஃபேக்ட்ஸ். ஆனால் டாக்டருடைய கிளினிக்லேருந்து வெளியே வந்துவிட்டு நாளெல்லாம் அதையே பேசின்னு இருந்தா அதுதான் அறிக்கை. எப்படி சொல்லு? டாக்டர் கேட்டார், எப்படி இருக்குது? என்ன டாக்டர் சொல்கிறது? ஒரு உடம்பே வலி டாக்டர், அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது டாக்டர். சரி, டாக்டர்கிட்ட சொன்னீங்க, அவரும் ஊசி குத்துனாரு, பேசி அனுப்பி விட்டாரு. ஆனால் வெளியே வந்துட்டு அதையே சொல்லுது. அப்படி இருக்கும். எப்படி இருக்கிறீங்கம்மா? என்னத்த சொல்கிறது? ஒருமே அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. அப்படிங்களா? சரி, போயிட்டு வாங்க. அப்புறம் எங்கம்மா போகிறீங்க? சொல்லுங்கள், டிக்கெட்டு எங்கே எடுக்கிறீங்க? என்ன டாக்டர், கண்டக்டர் இப்படி பேசுகிறீங்க? கண்டக்டர் நீங்கள் உடம்பே அடிச்சு போட்ட மாதிரி. இப்போ என்ன ஆகிக்குது பாருங்கள். அட்மிட்டிங் ஃபேக்ட்ஸ் இஸ் நாட் ராங், பட் when you make it a confession, it becomes wrong. யாராக இருந்தாலும், சிஸ்டர் பிரைஸ் லார்ட் எப்படி இருக்கிறீங்க? பிரைஸ் லார்ட் பாஸ்டர் எப்படி பாஸ்டர்? நீங்கள் எப்படி பாஸ்டர் இருக்கிறீங்க? ஜாக்கிரதையா இருங்க பாஸ்டர், வயசாக எல்லாம் வரும் பாருங்கள் பாஸ்டர். பாருங்க, எனக்கு பாருங்க, எனக்கு சுகர் வந்துச்சு பார்த்துங்க பாஸ்டர், பிளட் ப்ரெஷர் நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. எப்போ செக் பண்ணிங்க பாஸ்டர் லாஸ்ட்டாக? ஒரு சில பேர் நம்மகிட்ட பாரு. இப்போ என்னவா மாறிடுச்சது? உண்மையை ஒத்துக்கிறது நல்லது. உண்மைனா பூமிக்குரிய உண்மை, தற்காலிகமான உண்மைகள் அதெல்லாம் மாற வாய்ப்பு இருக்குது, மாறிடும்.
ஆனால் அந்த உண்மைகளை ஒத்துக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையே அறிக்கையாக மாற்றிக்கிட்டு நடராத்திரில் ஃபோன் வந்தாலும் ஷோ உடம்பே அடிச்சு போட்ட மாதிரி இந்த நேரத்தில் எவன் ஃபோன் பண்ணுறானோ அதையே அறிக்கையாக மாற்றிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம அறிக்கை செய்கிறது தான் நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். அதை நம்ம தவிர்க்க கற்றுக்கணும். ஒரு ஜீசஸ் லாசரு மரிச்சிட்டாரு, அவரை உயிரோட எழுப்புறதுக்காக பெத்தானியாவுக்கு நடந்து போகிறார். போகிற வழியில் சீஷருங்க கேட்டிருப்பாங்க போல், ஜீசஸ் எங்கே போயிட்டுருக்குறோம், நம்ம இன்றைக்கி எங்கே நம்மளுடைய மினிஸ்ட்ரி. அப்போ ஜீசஸ் அவங்கள்ட்ட சொல்கிறாரு, நம்ம சகோதரன் லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நம்ம அவரை போய் எழுப்பி விடலாம். இப்போ எந்த அர்த்தத்தில் சொன்னார் ஆண்டவர்? செத்துட்டான், உயிரோட எழுப்ப போகிறோம். என்ன வல்லமையான வார்த்தை. ஆனால் இது மறைமுகமாக சொன்னார் இவர். அவன் நித்திரை அடைந்தான், ஏன்னா ஆவிக்குரிய ரீதியாக அதுதான் உண்மை. அவன் ஆவி ஆத்மா சாகலை. அதை கர்த்தர் பார்க்குறாரு. கர்த்தர் ஆவிக்குரிய உலகத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறார். அவன் நித்திரை அடைந்தான், நம்ம போய் எழுப்பலாம். அங்கே பின்னாடி இருக்கிற சீஷர்கள் யாரோ ஒருத்தர் தூங்கியிருந்தா விடுங்க ஜீசஸ் தூங்கிட்டோம் அப்படின்ட்டான். அப்புறம் அங்கே கூட வெட்டியாக பேச வந்துக்கிறாங்க. அங்கே கூடனா என்ன பத்திர, இப்போ உங்கள் கூட யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் யாரும் திரும்பி பார்க்காதீங்க, நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. சரியா? அங்கே ஒருத்தர் சொல்கிறார், தூங்கினா தூங்கிட்டு விடுங்க ஜீசஸ், ஏன் எழுப்புறீங்க? இப்போ இமேஜின் பண்ணி, இந்த மாதிரி டைலாக்லாம் பைபிளில் இருக்குது உண்மையாகவே. அப்போ ஜீசஸ் என்ன சொல்லணும் இந்த நேரத்தில்? செத்துட்டான்னு சொன்னால் நெகட்டிவ் கன்ஃபெஷன் ஆயிருமா? உண்மையை ஒத்துக்கிறது, பூமிக்குரிய தற்காலிகமான உண்மையை ஒத்துக்கொள்வது நெகட்டிவ் கன்ஃபெஷன் இல்லை. அப்போ ஜீசஸ் அவங்கள பார்த்து சொல்கிறாரு பாருங்க, யார் அது பேசவன்? செத்துட்டான்பா, செத்துட்டான், நம்ம போய் ஊரோட எழுப்புறோம். அது நெகட்டிவ் கன்ஃபெஷன் இல்லை, உண்மையை ஒத்துக்கிறார். ஆனால் அங்கே போய் என்னத்தை கன்ஃபெஸ் பண்ணார்? செத்துட்டான் அப்படியே சொன்னார். செத்துட்டானே அப்படின்னு சொல்ல, அங்கே போய் தன்னுடைய விசுவாச அறிக்கை கொண்டு வர்றார். பிதாவே, என் ஜெபத்தை எப்போவுமே கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும், லாசருவே போயிட்டியேடா அப்படி சொல்ல, லாசருவே வெளியே வா. அப்போ பூமிக்குரிய தற்காலிகமான உண்மைகளை ஒத்துக்கொள்வது பிற்போக்கான அறிக்கை அல்ல. நம்ம பேச மாதிரி தமிழில் நான் இங்கே வரும்போதுலாம் அப்படி வரும், நல்ல தமிழ் வரும். இப்படி வராது பாரு, இப்படி வராது. ஆனால் அதையே பிடிச்சி நின்றா பார், வர மாட்டேன் தமிழ் நேரத்தில். ஆனால் அதையே சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் இப்படி ஆயிடுச்சு, அப்படி போயிடுச்சு, இப்படி பண்ணானே, இப்படி ஐயோ என் வாழ்க்கை என்ன ஆகுது, பிரைஸ்லாட் பிரதர், பிரைஸ்லாட் பிரதர், போங்க பிரதர். எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசினா அது என்ன நடக்குது? அந்த அறிக்கை தான் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற மாதிரி ஆயிரும். பாரு, நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர் நல்லபடி வாழணும்னு விருப்பப்படுறீங்க? முதல் வார்த்தைகளை மாற்றணும். ஆண்டவரே பிரதர் வந்து எனக்காக ஒரு ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். நான் சொல்கிறேன், உங்களுக்காக நைட் அண்ட் டே ப்ரேயர் பண்ணால் கூட சில பேர் வாழ்க்கை சரியாவது பாரு. ஏன்? வார்த்தையால் கழுவணும். அவங்க இவ்வளோ அருமையாக சொன்ன மாதிரி வார்த்தையால், கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்புன. அவன் காலையில் எந்திரிச்சோன்னு சொல்லணும், என் வாழ்க்கை நல்லா இருக்குது, என் மனைவி ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, என் பிள்ளை ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. திருமண வாழ்க்கையுடைய ரகசியம் அதுதான். கணவரை மனைவி விட்டு கொடுத்துடக்கூடாது. வார்த்தைகளில் மனைவியை கணவர் விட்டு கொடுத்துடக்கூடாது. கீழே போட்டு ஒரு மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுறது. இவன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பிரதர், அதனால தான் அவங்க திருமணம் எப்போ பார்த்தாலும் அப்படியே இருக்குது. இவர் எப்போ பார்த்தாலும் எது சொன்னாலும் உருப்படியாக வாங்கின்னு வர்றது இல்லை பிரதர். எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி தான். கவனிங்க, எல்லாரும் மறந்துடுறோம். ஆண்கள் கிட்ட நீங்கள் 2 தடவை நீங்கள் பேசினாதான் அது தெளிவாகவே போய் சேரும். அதுதான் உண்மை. நான் 100% உண்மையை பேசிகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஆண்கள் கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாற்றுறதுக்காக கர்த்தர் என்னை நீங்கள் அழைச்சிருக்கிறார். உண்மையாகவே ஆல்மோஸ்ட் எனிதிங் யூ ஹேவ் டு டெல் தம் அட்லீஸ்ட் ட்வைஸ், பிகாஸ் அவர் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் திங்கிங் ஆஃப் அ சொல்யூஷன். ஏதோ ஒரு சாதனை, ஏதோ ஒரு விஷயத்தை டீல் பண்ணிட்டு இருக்க. சில நேரத்தில் ஒன்றும் ஓடிட்டு இருக்காது, மைண்டில் குவாய்ட்டாக இருப்போம் பார். நீங்கள் எது சொன்னாலும் 2 தடவை சொன்னால் தான் எங்களுக்கு வரும். அதுக்குன்ட்டு அவர் ஒரு செவிடம் பிரதர், அவரை கட்டி வச்சு 7வது இப்படி கட்டி வச்சுருக்கிறாங்க என் வீட்டில். கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய மனைவி கனி கொடுக்கும், கனி தரும் திராட்சை செடியை போல. அன்றைக்கி ஒரு பிரதர் சொல்கிறார், இல்லை அவர் காஞ்ச செடி பிரதர், ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறா பிரதர். அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறார். நீங்கள் அப்படி சொல்லாதீங்க பிரதர், நான் அவங்க வாயை அடைக்கிறேன், நான் அப்படி சொல்லாதீங்க. திராட்சை செடியை என்ன மாதிரி கவனிக்கணும் தெரியுமா? அதை பார்த்துட்டே இருக்கணும்னு கூட நம்மளுக்கு தோணும் பாருங்கள். திராட்சை செடினும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். தண்ணீர் முழுக்கினால் முழுசாக சுத்திகரிக்கணும். அது சரியா, அதுக்கு தண்ணி வருதா, அதுக்கு நெட்டு போட்டு பூச்சிங்க அதை கடிக்காமல் பாதுகாக்கணும். நீங்கள் தான் பூச்சி மாதிரி பேசணும் தான் என்ன அர்த்தம்? ஆமாம் பிரதர், நான் காட்டு செடி, ஒரு காட்டு பூச்சி இந்த அந்தம்மா. அப்போ யோசிச்சு பாரு, எப்படி திருமணம் வேலை செய்யும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாயின் அறிக்கை தான் உங்கள் வாழ்க்கையவே வடிவமைக்குது. இந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் நமக்கு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அறிக்கையின் மார்க்கம், மாபெரும் அறிக்கையின் மார்க்கம். நம்ம ஜெபம் பண்ண போவோம். ஒரு சில தடவை ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க பாருங்கள். சில நேரத்தில் இவங்க வந்து ஐயோ கடைசி நாளில் கூப்பிட்டாங்களே நம்மளை, இப்படியெல்லாம் தோணும் பாருங்கள். நான் ஜெபம் பண்ணி போயிட்டு பிறகு இவங்க போயிடுவாங்களோ கடவுள் சமூகத்துக்கு. அப்புறம் இப்படி போயிருமோ ப்ரேயரு, கிரேஸ் பிரதரை கூப்பிடுங்க, யார் ப்ரேயர் பண்ணாலும் போயிடுவாங்க. இப்படியெல்லாம் எனக்கு யோசனை வரும். ஆனால் வாய் திறந்து சொல்கிறதில்ல, நாங்கள் போய் சொல்கிறதில்ல. இப்போ போய் கூப்பிட்டீங்களே, டூ லேட் அப்படின்னு நான் சொல்ல போகிறது. ஆண்டவர் எல்லா நேரத்திலும் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்புறம் ஜெபம் பண்ணிட்டு கிளம்பிடுறோம், அது வேற பார்க்கணும்னு வச்சுங்களா. அப்புறம் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே ஏசப்பா
காப்பாற்றுங்க ஆண்டவருங்க வார்த்தையின் வல்லமையினால. நெகட்டிவாக இருக்கிறது அது வெளியே நம்ம சொல்லக்கூடாது. நெகட்டிவாக இருக்குது அப்படியே செத்து போட்டோம். நம்மளுடைய மைண்ட்லேயே அது கனி கொடுக்காமல் செத்து போட்டோம். நெகட்டிவான என்ன வருதா சொல்லாதீங்க. பாசிட்டிவாக வார்த்தைக்கு ஏதுவான வார்த்தைகள் வந்தால் அதை சொல்லுங்கள். அது மூலமாக தான் ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம் நம்ம. ஒரு அருமையான போதகர் பாருங்கள், ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த பிள்ளை அவன் ஜெபம் பண்ண வந்த அந்த பிள்ளைக்கு வந்து த சைல்டு இஸ் கிராஸ் ஐட், ஒன்றரை கண்ணுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஸ்குவிண்ட் ஐஸ். இவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். இயேசு நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். உடனே கண்ணு திறந்து பார்த்தா கரெக்டாக ஆயிடுச்சு. அப்படியே 2 கண்ணும் அலைனாய் கரெக்டாக வந்த உடனே இவர் சத்தமாக வாய் திறந்து சொல்லிட்டு இருக்கிறார், ஐ டோன்ட் பிலீவ் இட் அப்படின்ட்டு இருக்கிறார். சட்டம் நம்ப முடியலையே என்ன. உடனே திரும்பியும் ஒன்றரை கண்ணா போயிடுச்சு. அப்போ அவர் டீச் பண்ணுறாரு, பாரு வாயின் வார்த்தையை ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய கன்ஃபெஷன் நெகட்டிவ் கன்ஃபெஷனாக போயிடக்கூடாது. நெகட்டிவ் எண்ணங்க வரும், அதை பேசாதீங்க, அதை அப்படியே செத்து போட்டுன்னு சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்தவ மார்க்கம் மாபெரும் அறிக்கையின் மார்க்கம். கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்யத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்ன வரும்? கெட்ட கனவுங்க வரும், ஏன் பயமுறுத்துற கனவு வரும். அதையே நம்ம அறிக்கையாக மாற்றிடக்கூடாது. நெகட்டிவ் ரிப்போர்ட், டாக்டருடைய ரிப்போர்ட் சில டைம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும். மார்க்ஸ் கார்டு சில டைம் நம்ம பார்க்கும்போது ஐயோ எப்படிடா என் புள்ள முன்னேறுவான், இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ வீக்காக இருக்கிறானே, போய் இதுலையாடா வீக்காக இருப்பனி அப்படின்னு சொல்லி அப்படியே அதை மேக்னிஃபை பண்ணி பிள்ளையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடக்கூடாது. உங்கள் வார்த்தையினால் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய வாயின் அறிக்கையை மாற்றிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்ற கற்றுங்க. நெகட்டிவாக வந்தால் அது பேசாதீங்கன்னு சொல்கிறேன் நான். ரொம்ப ரேடிக்கலாக இருக்கணும் பாருங்கள். அதுக்கு எகெயின்ஸ்டாக நிற்கணும் நெகட்டிவாக வந்தால். பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம சபைக்கு வந்துட்டு இருந்த அருமையான தாயார் ஒருத்தர் இருந்தாங்க பாருங்கள். இப்போ நீங்கள் இறந்துட்டாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற அவங்க பேர் வந்து சகாய் மேரி அம்மா தான் நமக்கு எல்ஆர் நகர் 36th கிராஸ் அந்த சைட்லலாம் ப்ரேயர் நடத்துறதுக்கு அவங்க அங்கன்வாடி ஸ்கூலில் ஒரு நாள் நான் போய் பெர்மிஷன் கேட்டேன். என்னுடைய வேலையே என்னென்னா ஏரியா முழுசும் நடக்கிறது தான் என்னுடைய வேலையை. சாயந்தரம் ஆச்சுனாலே யார் ஜெபத்துக்கு கூப்பிட்றாங்களோ எல்லாருக்கும் போய் ஜெபம் பண்ணுவோம். யாராவது ஜெபிக்கிற மாதிரி வேதத்தை வச்சு உட்காந்துதானா நானே போய் டேரெக்டாக கேட்குவேன், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கு, உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணட்டுமா. யாராவது பிசாஸ் பிடிச்சி வீட்டுக்குள்ளவே உருண்டிட்டு இருந்தாங்கன்னா நான் வீட்டு வெளியே நிற்பேன் பாருங்கள். ரியலாக என்னை கூப்பிட்டாங்கன்னா போதும் சுகமாகும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் சுற்றி திரிவேன் நான். அது மாதிரி ஒரு டைம் தான் ஒரு அங்கன்வாடி ஸ்கூல் நடந்துட்டு இருக்குது 36வது கிராஸ் கிட்ட கேண்டல் கோயில்னு ஒரு இடம் வந்து பாருங்கள். அங்கே ஷெட்டில் ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறேன். நான் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு என் பேர் கிரேஸ் வின்னு, என்ன கிரேஸ் பிரதர்னு வாங்க, நான் நிறைய சின்ன பசங்களுக்கு ப்ரோக்ராம்லாம் நடத்துவேன், இங்கே நடத்துட்டுமா ப்ரேயர்னு கேட்டேன். சரின்னாங்க. இந்த அம்மா மூலமாக தான் நிறைய ஜெப கூட்டங்கள் நடந்துச்சு அந்த பக்கம் எல்லாமே. அவங்க எல்லாரும் ஷிஃப்ட் ஆகி மரத்துக்கிட்ட வந்தாங்க. எல்லாரும் நகர் மரத்துக்கிட்ட வந்தபோது அங்கே எல்லா ஜனங்களுக்கும் ஷெட்டு போட்டு கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட். அங்கே குவார்டர்ஸ் கட்டுறதுனால இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய ஜெப கூட்டமே ஏற்படுத்தி அங்கே தான் நம்ம சபையை நம்ம நடத்தணும். அப்போ அந்த ஷெட்டு நமக்கு கொடுத்ததும் அந்த சகாயமாக தான். நம்மளுடைய சர்ச்சு விஷயங்கள்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு ஷெட்டு கொடுத்தது அவங்களுடைய ஷெட்டு நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு பெரிய ஆசீர்வாதமான ஒரு தாயார் தான் இந்த சகாயமா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அவங்கள. ஒரு நாள் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க. பல நாட்கள் உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க, படுத்த படுக்கையாக போயிட்டாங்க. சரி, இது நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. நம்ம போய் ஜெபம் பண்ணோம். அப்புறம் ஒரு சில நாட்களில் கம்ப்ளீட்டாக சுகமாயிட்டாங்க. இப்போ ஒரு நாள் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், எப்படி இருக்கிறீங்க சகாயமா, நல்லா இருக்கிறீங்களா, இப்போ உடம்புல எந்த பிரச்சனை இல்லையா என்ன. உடனே நல்லா இருக்கிறேன் பிரதர். பிரதர் இதை எப்படி ஆரம்பிச்சிச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு ஸ்டோரி ஆரம்பிக்க. அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் நைட்டு நான் தூங்கின்னு இருக்கும்போது நல்லா இந்த உடம்பு சரியில்லாததெல்லாம் பிசாசுடைய ஒரு பிரச்சனை தான். இவங்க உடம்பு சரியில்லாத இருக்கிற நேரத்தில், பயங்கரமாக உடம்பு சரியில்லாத நேரத்தில் ஒரு கனவு வந்துருக்குது பாருங்க, கெட்ட கனவு. அந்த கனவுல அவங்க சொல்கிறாங்க, செத்து போன என் பெரியம்மா வருது பிரதர் என் கனவுல அப்படின்னு. என் பெரியம்மா மாதிரி ஒரு ஆவி கனவுல வந்து சொல்லிச்சான், அம்மாடி வந்துருமா, உனக்கு ஏம்மா இந்த பிரச்சனை, சகாயமா வந்துருமா. அழுகுறாங்க. எம்ம அழுது காமிக்க இப்படி சொல்லுது பிரதர் அது, அம்மாடி வந்துருமான்னு. நான் சொன்னேன், சரி நீங்கள் என்னம்மா சொன்னீங்கன்னா அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அடி சிறப்பால சாத்தானே யாரை கூப்பிட்ற, 2 மகனுங்க இருக்கிறான்னு உங்களுக்கு கல்யாணம் ஆகல, நான் வரமாட்டேன் போன்னு அனுப்பி விட்டாங்களே, நான் வரமாட்டேன் போ நீ அப்படின்ட்டு. அன்றைக்கி எந்திரிச்சவங்க தான் மரண படுக்கையிலேருந்து. அதுக்கப்புறம் பல வருஷம் நல்லா வாழ்ந்தாங்க. 2 பிள்ளைங்களும் திருமணமாகி நல்லா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறோம். ஆமென். கமான். எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்கள். ஐயோ பெரியம்மா என்ன கூப்பிடுறிய பெரியம்மா, நானும் வர பெரியம்மா, அப்படி இல்லை. இவங்க சொல்ல அடி செருப்பால சாத்தானே. நாங்கள் நம்ம அப்படி கூட சொல்ல தேவையில்லை. யாரையாவது திட்டுறோன்னு நினச்சிக்க போகிறோம், யாராவது பக்கத்து வீட்டில் எப்படி திட்டு பாரு அந்த பொம்பளை அப்படின்ட்டு. நம்ம சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தில், சத்தமாக சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் தீர்காயுசு என்னுடையது, செழிப்பு என்னுடையது, நல்ல வாழ்வு என்னுடையது. சொல்லுங்க, என் திருமணம் ஆசீர்வாதமா இருக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். என் பிள்ளைகள் உலகத்துக்கே ஆசீர்வாதமா இருப்பாங்க. சொல்லுங்க, என் பொருளாதாரம் செழிக்கும், என் தொழில் வளரும் இயேசுவின் நாமத்தில். அப்படியே சொல்லுங்க, என் கணவர் நல்லவர். சொன்னீங்களா? என் மனைவி கனிதரும் திராட்சை செடியை போல இருக்கிறாள். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாங்க. முதலாவது பாயிண்ட் நான் கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு. விசுவாச வாழ்க்கைனா என்னது? விசுவாசத்தில் வாழ்வது என்பது வார்த்தையை பேசுவதன் மூலம்
வாழ்வதாகும். ரெண்டாவது கத்துக்கிறோம், கிறிஸ்தவம்னா என்னது? கிறிஸ்தவம் என்பது ஒரு மாபெரும் அறிக்கையின் மார்க்கம். இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரியும். இப்போ வாங்க ஹீப்ரூஸ் சாப்டர் 4. இப்போ நீங்க தான் எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. ஹீப்ரூஸ் சாப்டர் 4 verse number 2. சோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது மட்டும் இல்ல, உங்களை கானான்குள்ள கொண்டு போறேன், நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு போறேன்னு சொன்னபோது அவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கல. காரணம் என்னது பாருங்க, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இப்ப நீங்க எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. வார்த்தையை கேட்கும்போது அதை விசுவாசத்தோட கலந்தாதான் பிரயோஜனமா இருக்கும் இல்லையா? எப்படி விசுவாசத்தோட கலக்குறதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் வார்த்தையை பிரசங்கம் பண்றேன், அதை நீங்க ஃபெய்த்ல மிக்ஸ் பண்ணுங்க. ஃபெய்த்னா என்னது? பேசுவது. வெரி குட். ஃபெய்த்னா என்னது? பேசுவது. அப்ப நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது எப்படி அதை ஃபெய்த்ல நான் மிக்ஸ் பண்றது? கர்த்தர் சொன்னார்னா அதையே நம்ம சொல்ல கத்துக்கணும். அப்ப கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். ஆமென் சொல்லி சுருக்கமா தப்பிக்காதீங்க. இப்ப விசுவாசத்தோட மிக்ஸ் பண்ணுங்க. What do? You take the same word and speak it out. விசுவாசம் என்னது? வார்த்தையை பேசணும். அப்போ எப்படி விசுவாசத்தோட கலந்து எப்படி பெற்றுக்கொள்றது? கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றத நம்மளும் வாய் திறந்து சொல்லணும். அப்படின்னா அன்னைக்கு கர்த்தர் அவங்கள பார்த்து நலமும் விசாலமான தேசத்துல கொண்டு போறேன்னு உடனே அவங்கள என்ன சொல்லி இருந்திருக்கணும்? ஆமென், கர்த்தர் எங்களை நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு போவார். அதை விட்டுட்டு ஆமா கல்லறையில் இடம் இல்லைன்னு தான் இந்த மனுஷன் இங்க கொண்டு வந்துட்டான், அங்க கல்லறை சீட்டு இல்லைன்ட்டு இங்க கூட்டின்னு வந்துட்டியா மோசே. எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஆப்போசிட்டா பேசினாங்க. ரெண்டு பேர் தான் சொன்னாங்க. ஆமான்னு சொல்றாங்க பாருங்க. எஸ்ன்னு சொல்றாரு காலேப். ஆமா, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற தேசம் ரொம்ப செழிப்பான தேசம், வாங்க இன்னைக்கே போலான்றாரு காலேப். அவங்க அட போயா, இவன் பேச்ச நம்ப முடியாது, இன்னமோ கல்லறையில இடம் இல்லையா, வெறும் கல்லறை சீட்டுண்டே பேசுனீங்க. அவங்க அதே வார்த்தையை பேசினா அது விசுவாசத்தோட வார்த்தையை கலப்பது. அதுக்கு முரண்பாடா பேசினா அந்த வார்த்தையை பிரயோஜனம் இல்லாம மாத்துறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் பிரசங்கத்தை இத்தனை வாரம் கேட்டுட்டு வர்றோம். இந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வேலை செய்யணும்னா, என் வாழ்க்கையில வேலை செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? இதே ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை எடுத்து நம்மளும் பேசணும். விசுவாசத்தினால் கலப்பதுனா என்னது? அதே வார்த்தையை பேசுவது. எல்லாரும் சொல்லுங்க, அதே வார்த்தைகளை பேசுவது. அதுதான் விசுவாசத்தோட கலக்கிறது. அதனால தான் மூணாவது பாயிண்ட் எழுதிங்க பார்க்கலாம். ட்ரூத் நம்பர் 3. மூணாவது சத்தியம். டு மிக்ஸ் த வேர்ட் வித் ஃபெய்த் இஸ் டு ஸ்பீக் அவுட் த சேம் ப்ராமிசஸ் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கலப்பது என்பது தேவனோடு அவர் வாக்குத்தத்தங்களை பேசுவது. அவர் பேசுற வார்த்தையவே நம்மளும் பேசணும்னா யூ ஆர் மிக்சிங் த வேர்ட் வித் faith. இப்போ அது பிரயோஜனம் மூலமா மாறுது. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு, உன்னுடைய ஆரோக்கியத்தை நான் பெருக பண்ணிட்டு இருக்கிறேன். போங்க ஆண்டவரே, கம்மியாயின்னு தான் இருக்குது ஆண்டவரே அப்படின்னீங்கன்னா அந்த வார்த்தை வேலை செய்யல. ஆனா எஸ், நான் விசுவாசிக்கிறேன், ஆரோக்கியம் பெருகி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன் பொருளாதாரத்தை நான் அதிகரிச்சுட்டு இருக்கிறேன், உன் மேல இருக்கிற அபிஷேகம் பொருளாதாரத்தை கொண்டு வரும் அப்படின்னு உடனே நீங்க என்ன சொல்லணும்? ஆமென், கர்த்தர் என் மேல அபிஷேகத்தை பெருக பண்ணி இருக்கிறார், பொருளாதாரம் என் வாழ்க்கையில பெருக ஆரம்பிக்கும். ஹalleluya. you say the same thing. say the same thing. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்கன்னு சொல்லுங்களேன். ஓகே, இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு அது சொல்லுங்க. பாலும் தேனும் ஓடுற தேசம். அப்ப நீங்க சொல்லக்கூடாது ஆமா தேலும் பாம்பும் ஓடுற தேசத்தை பார்த்து என்ன சொல்றாரு பாருன்னு சொல்லக்கூடாது. ராட்சசங்க இருக்கிறாங்க பிரதர், ஒருத்தர் அவங்கள பார்த்து 10 பேர் ராட்சசருங்க இருக்கிறானுங்க, இந்த ராட்சசருங்க நம்ம அவங்க கண்ணுக்கு நம்ம வெட்டுக்கிளியா தெரிஞ்சோம் பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பைத்தியம் முத்தி போச்சுன்னு அர்த்தம். என் கண்ணுக்கு நான் வெட்டுக்கிளியா தெரிஞ்சேன்னா அது வாஸ்தவம், நான் என்ன அப்படி பார்த்துட்டேன்னு அர்த்தம். அவங்க கண்ணுக்கு நான் வெட்டுக்கிளியா தெரிஞ்சேன்னா இது பேர் என்ன அர்த்தம்? எப்படி அவன் மைண்டுக்குள்ள போய் என்னத்த பார்த்த நீ? இவங்க எவ்வளோ நெகட்டிவா வாழ்ந்தாங்கன்னா இந்த நெகட்டிவிட்டி அவங்கள ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு பாரு. வாயை திறந்தாலே நெகட்டிவா பேசி அந்த தேசத்துக்குள்ள இவங்க பிரவேசிக்கவே இல்லை. ஆனா கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்மளாம் அப்படி அப்பேற்பட்ட ஜனங்க இல்லை, நம்மளாம் விசுவாசத்தோட வார்த்தையை கலக்கிற ஜனங்களா இருக்கிறோம். நம்ம how do you mix the word with faith? You say the same thing. Say the same thing. ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாமா? ஓகே, ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாமா? எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. என் பிள்ளைகள் அப்படின்னு உங்களுக்கு நீங்க சொல்லிங்க. ரெடியா இருக்கிறீங்களா? உங்க வேலை மேல கர்த்தர் உயர்வுகளை இந்த வாரம் கர்த்தர் ஏற்படுத்துவாராக. வேணுன்றவங்க பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். கடன்ல இருந்து வெளியே வருவீங்க. சொல்லுங்க, கடன்ல இருந்து வெளியே வருவேன். கர்த்தர் உங்க கடன்களை ரத்து செய்வார். கைவெட்டி சொல்லுங்க, ஆரோக்கியம் பெருகிட்டு இருக்குது.
ஆரோக்கியம் பெருகிட்டு இருக்குது, மன ஆரோக்கியம் பெருகிட்டு இருக்குது, குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெருகிட்டு இருக்குது. அதையே சொல்லுங்க, குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெருகிட்டு, உங்க பிள்ளைகள் நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, கர்த்தர் உங்க தொழில் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறார். இதுதான் மிக்சிங் த வேர்ட் வித் ஃபெய்த். மிக்ஸ் த வேர்ட் வித் ஃபெய்த் மீன்ஸ் யூ சே த சேம் திங். ஆமென். பரிதான் ஆசீர்வாத வாழ்க்கை. கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பல வாரங்களாக கேட்டுட்டு ஆசீர்வதிக்கப்படாமலும் போக முடியும்னு சொல்கிறேன் நான். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் பிரசங்கத்தை கேட்டுட்டு அதை நம்ம கன்ஃபஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா அதை நிச்சயமாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். பர் ஆசீர்வாதம்னாலே நல் வார்த்தை தானே. ஆசீர்வாதத்துக்கான கிரீக் வார்த்தை என்னது யாருக்கா தெரியுமா? ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை பாருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹோட்டலுக்கு போகிறீங்க, கீ மசால் தோசை கேட்குறீங்க, கீ நிறையா ஊற்றி கொடுத்துட்றாங்க. இப்போ உங்கள் கையில் வந்தோடனே அதை பார்த்து என்ன சொல்வீங்க? இவ்வளோ கீயா சொல்வீங்களா இல்லையா? அதான் அந்த கிரீக் வார்த்தை. எப்படியெல்லாம் மசால் போட்டு உங்களுக்கு சொன்னாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. சரி, அந்த வார்த்தையை போடுங்கப்பா, கிரீக் மசால் தோசையை போடுப்பா. யூலகியா சொல்லுங்க. அந்த வார்த்தையை கிரேக்க மொழியில் ஆசீர்வாதத்துக்கான வார்த்தை தான். சொல்லுங்க சத்தப்பா. யூனா நல்லதுன்னு அர்த்தம், குட். லோகோஸ்னா வார்த்தை, யூலோகியானா குட் வேர்ட். நல்ல பேச்சு, புகழ்ச்சி, நல்ல வார்த்தை. ஆசீர்வாதமாக வாழணும்னா நல்ல வார்த்தைகளை நம்ம பேச கற்றுக்கணும். மனைவி மேலே ஆசீர்வாத வார்த்தைகளை பேசணும், பிள்ளைகள் மேலே ஆசீர்வாத வார்த்தையை பேசணும். நம்ம ஆசீர்வாத வார்த்தையை பேசுறதுனால தான் ஆசீர்வாத வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க முடியும். உங்கள் வாழ்க்கை மாறணும்னா நீங்கள் பேசுகிற வார்த்தை மாறணுமா இருக்குது. ஆசீர்வாத வார்த்தையை பேசுங்க, ஆசீர்வாத வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும். அதனால தான் 4வது ரகசியத்தை நம்ம கற்றுக்கிறோம் பாருங்க. சீக்ரெட் நம்பர் 4 is this: the key to experience the blessing is by speaking it out. ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கான ரகசியமே இதுதான். அது ஆசீர்வாதத்தை நீங்கள் பேசுவது. ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கான திறவுகோல் அதை வெளிப்படையாக பேசுவது. எப்படி இருக்கிறீங்க பிரதர்? என்ன சொல்லணும் நீங்க? ஐ எம் பிளஸ்ட், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஏதோ இருக்கிறேன் பிரதர் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க எதுக்காக இருக்கிற பின்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர்? சொல்லுங்க, ஆசீர்வாதமா இருக்கிறேன். இங்கிலீஷ்ல சொல்லுங்க, ஐ எம் பிளஸ்ட். இப்படி கூட சொல்லலாம், தகுதிக்கு மேல நல்லா இருக்கிறேன் நான். அப்படி சொல்லாம எப்படி இருக்கிறீங்க? தகுதிக்கு மேல நல்லா இருக்கேன், தகுதியை மீறி கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறார். ஐ am better than I deserve. எப்படி இருக்கிறீங்க? ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கிறேன் அப்படின்னு ஜனங்கள்ட்ட சொல்லாதீங்க. அவங்க யார் புண்ணியத்துல நம்ம நல்லா இல்லை, அவர் புண்ணியத்துல தான் நம்ம நல்லா இருக்கிறோம். யாரோ ஒருத்தர் என்கிட்ட சொல்லார், எப்படி இருக்கிறீங்க பிரதர்? ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கிறேன் பிரதர். நான் சொன்னேன், பிரதர் நான் பண்ண புண்ணியமே கொஞ்சம், அதுல நீங்க வேற பங்கு கேட்காதீங்க. என் புண்ணியத்தை நம்பி நானே நல்லா இல்லை, நீங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? நானே அவர் புண்ணியத்துல தான் வாழ்ந்துனுக்கிறேன். யாருக்கா தெரியுமா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? அவருடைய புண்ணியத்தினால வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்களேன். அது அப்படியே நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில், அது பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்படிதான் கர்த்தர் நம்மளை வாழ சொல்லிட்டு இருக்கிறார். பதர் இப்படியே பேசினா ஆகுமா பதர்? நல்லா கவனிங்க, ஆகும். ஏன்னா அப்படி மாத்துறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். என் வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டா நல்லா ஆயிருமா? இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க, நல்லா ஆகும். ஏன்னா அதை நல்லா மாத்துக்கிறதுக்கு தேவன் நம்மோட இருக்கிறாரு. சும்மா வார்த்தை பேசி நம்ம எஸ்கேப் ஆகுறது இல்ல, அந்த வார்த்தை எடுத்து அவர் வேலை செய்யறார். பாருங்க ஏசாயா 44:26 பாருங்க. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்துவேன். அண்டர்லைன் பண்ணிக்கங்க உங்க வேதத்துல, இந்த மாதிரி வசனங்களை விட்டுறாதீங்க. I will confirm the word of my servants ன்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்க அவருடைய ஊழியக்காரன் தானே, நீங்க அவருடைய ஊழியக்காரி தானே, நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறீங்களே, அபிஷேகம் பெற்றவர்களா இருக்கிறீங்களே, வார்த்தையை பேசுங்க, அவர் கன்ஃபார்ம் பண்ணுவார். நீங்க பேசுறது உங்களுடைய பொறுப்பு, அதை கன்ஃபார்ம் பண்றது கர்த்தருடைய பொறுப்பா இருக்குது. சுகத்துக்காக பேசுங்க, அவர் கன்ஃபார்ம் பண்ணுவார். செழிப்புக்காக பேசுங்க, அவர் கன்ஃபார்ம் பண்ணுவார். வெற்றிக்காக பேசுங்க, அவர் கன்ஃபார்ம் பண்ணுவார். எல்லாரும் சொல்லுங்க, நான் பேசுவேன், தேவன் அதை நிலைப்படுத்துவார். இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை வருமா? he confirms his word ன்னு வரும். he confirms his word. இல்ல பிரதர், ஒரு சில விஷயம் பேசினா அது மாற வேண்டிய விஷயம் இல்லை பிரதர், புதுசா உருவாவி ஆகணும் பிரதர், அந்த மாதிரி விஷயம் பிரதர். அது உங்களுக்காகத்தான் இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாங்க ஏசாயா 57:18, Isaiah 57 and verse number 18. இப்போ தெரியுதா ஏன் நம்ம பைபிள் எடுத்துட்டு வரணும் சர்ச்சுக்குன்னு சொல்லி? அற்புதமான அருமையான வசனங்கள் எல்லாம் நம்ம மார்க் பண்ண முடியுது வேதத்துல. Come on, Isaiah 57 and verse number 18. ஓகே, படிக்கிற கவனிங்க. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அப்போ என்ன, ஏதோ ஒரு குறிப்பிட்ட விதத்தை அவங்க செஞ்சாங்க, அவங்க செய்யறத அந்த மாதிரி
கர்த்தருடைய சுகத்தை பெற்றுக்கொள்ற ரீதியில் இருக்குது பாருங்க. அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். எப்படி இது நடக்கும்? 19ஆம் வசனத்தை பாருங்க. verse number 19. எஸ், தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கா? சமாதானம் சமாதானம் என்று மொனவும் உதடுகள் இல்லை, சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் என்ன பாருங்க, உங்க உதடுகளின் பலனை கர்த்தர் சிருஷ்டிப்பார். அப்படின்னா பேசுறது நம்மளுடைய வேலை, அந்த உதடுகளின் பலனை சிருஷ்டிப்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். அவர் உண்டாக்குவார். கிட்னி இல்லாத இடத்துல கர்த்தர் கிட்னியை உண்டாக்குவார்னு சொல்றேன் நான். பிரதர், என் காது கேட்கல, ஏன்னா காது ட்ரம்மே இல்லை, கர்த்தர் அதை உண்டாக்குவார் இயேசுவின் நாமத்தில். ஓ பிரதர், என் கம்பெனியில் ப்ரமோஷன் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறேன், ஆனா நான் எதிர்பார்க்கிற பொசிஷனே இன்னும் கிரியேட் ஆகல. கர்த்தர் சொல்றாரு, உதடுகளின் பலன் உன்னுடைய பங்கு, ஆனா உதடுகளை பேசுறது உன்னுடைய வேலை, அதை உண்டாக்குவது என்னுடைய வேலை. உங்களை உயர்த்தும்படி கர்த்தர் புது புது பொசிஷன்ஸ் உண்டாக்குவாராக கம்பெனியில. கம் ஆன், புது புது ரோல்ஸ் கர்த்தர் உண்டாக்குவாராக. நல்லா பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம் இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். ஆசீர்வாதத்துக்கு வாழணும்னு விருப்பப்படுறவங்க கைவெட்டி காமிங்க. என்ன ரகசியம்? ஆசீர்வாதத்தை முதல் பேச கத்துக்கணும். இன்னைக்கு அதான் கற்றுக்கிட்டு வரோம். நம்ம ஆசீர்வாதத்தை பேசணும்னா ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்க முடியும். அந்த ஆசீர்வாதம் நமக்கு மேன்மைகளை கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தை அதுக்கேற்ற பலனை கொண்டு வரும். உங்களுக்கு என்ன பலன் வேணுமோ அதுக்கான வார்த்தை எடுங்க, அந்த வார்த்தையை பேசுங்க, அந்த வார்த்தை மேன்மைகளை கொண்டு வரும் உங்களுக்காக. ஒரு அருமையான சகோதரன் சபை அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு கழுத்துக்கு கீழே பயங்கரமான வலி. பல நாட்களா அந்த அப்பர் பேக் பெயின் அவரை ரொம்ப சித்திரவதை பண்ணி ரொம்ப கொடுமையாக இருந்திருக்குது. ஆனால் சர்ச்சுக்கு வந்திருக்கிறார். அன்னைக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்றத வெறும் நென்ஷன் இருக்காது, அதை வாய்த்து வந்து சொல்லுன்ட்டார் அவர். இப்போ சங்கீதக்காரன் சொன்னார்ல, பாட்டே பாடினார், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார்னு சொன்னார் வாய் திறந்து. அப்போ நீயும் சொல்லணும், சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்றத வல்லமை இருக்குதுன்னு. இவர் நல்ல பிரசங்கத்தை கேட்டுவிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு பாருங்க. வீட்டுக்கு போய் சேரணும். போகிற வழியில் சரி நான் அறிக்கை செய்கிறேன் வசனத்தைன்னு சொல்லி பயங்கரமான அந்த முதுகுவலின் மத்தியில் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆரம்பத்தில் சொல்லும் போது ஒரு பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்டோ ஃபீலிங்கோ வராது, அதான் உண்மை. ஆனால் சொல்ல சொல்ல அந்த வார்த்தையில் இருக்கிற ஜூஸ், அதில் இருக்கிற அந்த எனர்ஜி, அதில் இருக்கிற லைஃப், அது அப்படியே நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெஷ் ஏர் மாதிரி கிடைக்கும் பாருங்க. அவர் சொல்கிறாரு, ஒரு தடவை சொல்லும் போதும் என்னவோ புது சுவாச காற்று அப்படி இழுக்கிற மாதிரி இருந்துச்சு, எனக்கு ஃப்ரெஷ் ஏர் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் என்ஜாய் பண்ணி சொன்னேன் நான். வீட்டுக்கு போகிற வரைக்கும் 50 தடவைக்கு மேலே இந்த வசனத்தை சொன்னாரம் பாருங்க. கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், தாழ்ச்சி அடையேன். அவர் சொல்றாரு, நான் வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள அந்த வலி எங்க போச்சுன்னே தெரியல, பல நாட்களா இருந்த வலி கம்ப்ளீட்டா காணாம போயிடுச்சுன்னு சொல்றாரு. இந்த சாட்சிகள்லாம் நான் ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, அவங்களுக்கு வேலை செஞ்ச அதே வார்த்தை நமக்கு வேலை செய்யாதா? இங்கே இருக்கிற ஒவ்வொரு டைமும் நான் சாட்சியை ஷேர் பண்ணுறேன். நம்ம சர்ச்சில் இருந்து வேற சர்ச்சில் இருந்து வேற பிலீவர்ஸ், நம்ம பிலீவர்ஸ். ஏன்? இதெல்லாமே கர்த்தருடைய வார்த்தையின் வெற்றி. இந்த வெற்றி நமக்கு உண்டாகும்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். வாங்க, முதல் பாயிண்ட்லேருந்து 4 பாயிண்ட் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு போகிறோம். ஆன்சர் பண்ணுங்க. வாட் டஸ் இட் மீன் டு லிவ் பை ஃபெய்த்? விசுவாசத்தினால் வாழ்வது என்பதற்கான அர்த்தம் என்னது? வாட் டஸ் இட் மீன் டு லிவ் பை ஃபெய்த்? டு லிவ் பை ஃபெய்த் இஸ் டு லிவ் பை ஸ்பீக்கிங் அவுட் த வேர்ட். விசுவாசத்தினால் வாழ்வது என்பது வார்த்தையை பேசுவதன் மூலம் வாழ்வதாகும். இரண்டாவதா நம்ம கத்துக்கிட்டோம், கிறிஸ்டியானிட்டி இஸ் கால்ட் தி கிரேட் கன்ஃபெஷன். கிறிஸ்தவம் என்பது ஒரு மாபெரும் அறிக்கையின் மார்க்கம். மூன்றாவதா நம்ம கத்துக்கிட்டோம், டு மிக்ஸ் தி வேர்ட் வித் ஃபெய்த் இஸ் டு ஸ்பீக் அவுட் தி சேம் ப்ராமிசஸ் ஆஃப் காட். வார்த்தையை விசுவாசத்தோடு கலப்பது என்பது தேவனோடு அவர் வாக்குத்தத்தங்களை பேசுவது. ஐந்தாவது, எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். The key to experience the blessing is by speaking it out. ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கான திறவுகோல் அதை வெளிப்படையாக பேசுவது. நீங்க பேசுவீங்க, பெற்றுக்கொள்வீங்க, ஆளுகை செய்வீங்கன்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அநேகருக்கு ஆசீர்வாதமா வைப்பார், ஆச்சரியப்படுற மாதிரி வாட வைப்பார். உங்க பிரச்சனைகள் ஒண்ணும் இல்ல, உங்க வியாதிகள் ஒண்ணு இல்லாம போயிடும், உங்களுடைய குறைபாடுகள் ஒண்ணு இல்லாம போயிடும். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில காணப்படும். ஹalleluya. எவ்வளவு பேர் சந்தோஷப்படுறீங்க சர்ச்சுக்கு வந்ததுக்காக? எஸ், எல்லாரும் எழுந்து நிக்கலாம். அந்த நேரத்தில் என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி
செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேலே கிருபையா இருக்கிறார். நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்கள் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்ட உங்கள் பிள்ளையை நீங்கள் தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால் நிரப்புங்க, பலத்தால் நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.